Praise God. ஒரு சின்ன பிரேயர் பண்ணுங்க. एक छोटा सा प्रार्थना करेंगे. ஆமென். நல்ல பிதாவே, अच्छे पिता, கிருபையுள்ள ஆண்டவரே, करुणा परमेश्वर, காத்து நடத்துங்க. आप रक्षा करके चलाइए. உம்முடைய கரம் இருக்க நாங்க ஜெபிக்கிறோம். परमेश्वर आपके हाथ संग रहने के लिए प्रार्थना करते हैं. இயேசு கிறிஸ்து நாமத்தினால் यीशु के नाम से உம்முடைய கரம் கூட இருந்து நடத்தட்டும். आपके हाथ संग रहकर चला रही है. ரத்தம் ஜெயம், ரத்தம் ஜெயம். நல்லவரே உமக்கு நன்றி அப்பா. अच्छे परमेश्वर धन्यवाद करते हैं. நன்றி ஆண்டவரே. धन्यवाद करते हैं. உம்முடைய வார்த்தையை அனுப்புங்க. आपके शब्दों को भेजिए परमेश्वर. உம்முடைய வார்த்தையை தியானிக்கும் பொழுது எங்க இருதயம் கொழுந்து விட்டு அறியணும். जो आपके वचन ध्यान करते समय हमारे मन में दीजिए पिता. आराधना करते समय ஒவ்வொருவரையும் அபிஷேகம் பண்ணீங்க. हर किसी को अभिषेक किए. ஆண்டவரே இப்பொழுது செய்தியை கேட்கும் பொழுது अभी संदेश सुनते समय पिता अब हमसे बात कीजिए. இயேசுவின் நாமத்தில், यीशु के नाम से पिता. ஹல்லேலூயா. हालेलुया. எடுத்துக்கொள்வோம். இதுல सब निकालेंगे. இந்த அப்போஸ்தலர் 2:42ல எழுதப்பட்டிருக்கு. जो प्रेरितों की पुस्तक दूसरा अध्याय 42वां वचन में लिखा गया है. அவர்கள் वो அப்போஸ்தலருடைய உபதேசத்திலும் प्रेरितों से शिक्षा पाने அந்நியோன்யத்திலும் और संगति रखने அப்பம் பிக்குதலிலும் और रोटी तोड़ने ஜெபம் பண்ணுதலிலும் और प्रार्थना करने में உறுதியா தரித்திருந்தார். वो लोलीन रहे. உறுதியாய் தரித்திருந்தார். लोलीन रहे. பிரைஸ் காட். ஹல்லேலூயா. हालेलुया. இங்க வேதத்திலே பார்க்கிறோம். और यहाँ पर वचन में देखते हैं விசுவாசிகள் जो विश्वासी जो है ஹல்லேலூயா தேவனுடைய காரியத்துல परमेश्वर के कार्यों में உறுதியா இருந்திருக்கிறார். वो ठहरे थे यहाँ पर. பிரைஸ் காட். ஹல்லேலூயா. हालेलुया. உறுதியாக और ठहर தேவனுடைய வார்த்தையில இருந்திருக்கிறார். परमेश्वर के वचन में ठहरते थे वो. சில பேரை நீங்க பாத்தீங்கன்னா और कुछ लोगों को आप देखेंगे तो ஹல்லேலூயா தேவனுடைய சத்தியத்துக்கு விரோதமான காரியத்துல உறுதியா நிப்பாங்க. परमेश्वर के सत्य के विरोध में वो कार्य में ठहरते रहेंगे. ஆனால் வேதம் என்ன சொல்லுகிறது लेकिन கவனிக்கணும். वचन क्या कहता है ध्यान दीजिए. நாம் தேவனுடைய காரியத்திலே உறுதியா நிக்கும் பொழுது परमेश्वर के कार्यों में हम ठहरते समय முதலாவது நமக்குள்ள ஒரு பீஸ்ஃபுல் கிடைக்கும். हमारे अंदर एक शांति परमेश्वर हमें देते समाधाனம் हैं. वரும். एक शांति परमेश्वर हमें देते हैं. நீங்க அதை ஏசாயாவில अब एजिया के पुस्तक में से ஏசாயா 26ஆம் அதிகாரத்துல காண முடியும். 26वां अध्याय में देख पाएंगे. அதுல உம்மை உறுதியா जो आपको स्थिर பற்றி கொண்டிருக்கிற மனதை உடையவர்கள் जो आपको स्थिर थाम लेते हैं உம்மையே நம்பி இருக்கிறபடினால वो आपके ऊपर भरोसा रखते हैं इसलिए பூரண சமாதானத்துடன் और पूर्ण शांति के साथ நீர் காத்துக்கொள்வீர். आप रक्षा कर लेते हैं. ஏசாயா தீர்க்கதரிசி அழகா சொல்லுகிறார். जो एजिया भविष्यवक्ता अच्छी रीति से कहते हैं वो இந்த உறுதியா இருந்த जो ठहरते हैं அநேகருடைய வாழ்க்கையில जो अनेक लोग के जीवन में வரங்கள் கிரியை செய்திருக்கு. वरदान वहां पर कार्य करता है. எலிசாவை எடுத்துக்கொண்டீங்கன்னா आप एलिजा को देखेंगे तो ஒரே உறுதியா எலியாவை பற்றி கொண்டுட்டார். वो एलिया को वहां पर थाम लिए थे. वो அப்பொழுது அவருக்கு வரம் கிடைத்தது. उन्हें वहां पर वरदान मिला. ஆமென். என்ன கிடைத்தது? उन्हें क्या मिला? வரம் கிடைச்சது. वरदान वहां पर मिला. ஆவிக்குரிய காரியத்துல जो आत्मिक कार्यों में அது போல வர வேண்டும். वैसे हमें आना है. எலியா वरदान போல पाना है. அக்கினி இறங்க வேண்டும் जो ஜெபிக்கிறது. एलिया की तरह वरदान मिलने के लिए प्रार्थना करना ஊழியக்காரனை चाहिए. போல வல்லமையா இருக்க वो வேண்டும். सेवक की तरह सामर्थी बनना है சாட்சியா இருக்க வேண்டும் और ஜெபிக்கிறார். गवाही से रहना चाहिए बोल के प्रार्थना करना है. கர்த்தர் அவனுக்கு அந்த வரத்தை கொடுத்தார். परमेश्वर उस वरदान को वहां पर उसे देते Praise the हैं. Lord. இன்னுமாக குடும்ப வாழ்க்கையில நீங்க பாத்தீங்கன்னா और वैसे परिवार के जीवन को आप देखेंगे तो குடும்ப வாழ்க்கையில பாத்தீங்கன்னா परिवार के जीवन को आप देखेंगे तो ரூத்தை எடுத்துக்கொள்ளும். अब रूथ को देख लीजिए. ரூத்தை பாத்தீங்கன்னா अब குடும்ப रूथ को வாழ்க்கையில देखेंगे तो उसके परिवार के जीवन में குடும்பம் எல்லாம் சின்ன பின்னமாக மாறி और उसके परिवार जो वहां पर नाश हुआ था वो குடும்பம் எல்லாம் சாத்தான் பயங்கரமாக और उसके परिवार में शैतान जो है மரணங்களை भयंकर உண்டாக்கி விட்டான். जो मृत्यु को वहां पर ला रहा था. ஆனால் கர்த்தர் என்ன செய்தார் பாருங்க. लेकिन फिर भी परमेश्वर वहां पर क्या करते हैं? தயவு பண்ணுகிறவர். वहां पर दया करते हैं. ரூத் வந்து रूथ जो है பாருங்கள் அவள் ஒரு மோவாபிய பெண். वो एक मोआबी स्त्री है वो. ஆனாலும் கூட लेकिन फिर भी அவ என்ன செய்தா பாருங்க. वो क्या करती है देखिए. கர்த்தருடைய காரியத்துல உறுதியா வந்துட்டா. परमेश्वर के कार्य में ठहरती है वो. அதனால तो इसलिए அங்க நடந்தது என்ன பாருங்க. वहां पर क्या संभव हुआ देखिए. வம்சத்திலேயே இயேசு கிறிஸ்து பிரகாரம் जो रूथ उसके वंश में जो है यीशु मसीह जन्म लेते हैं. ஒரு பெரிய அற்புதமான காரியம் और एक बड़ा अद्भुत कार्य. अनेक மாறாவான காரியங்கள் மாறுது. और बहुत सारे जो कड़वा कार्य वहां बदलता है वहां पर. இன்னும் ஒரு மருமகளை நீங்க பாத்தீங்கன்னா जो और एक कार्य देखेंगे तो ஓர்பால். जो ओरबाल जो थी ஓர்பாலும் ரூத். और ओरबाल और रूथ साथ में थे. அப்ப பாருங்க அவ போயிட்டாளா இல்லையா. और वो चली गई थी देखिए. அவ என்ன செய்தா. वो क्या करने लगी. எதுல உறுதியா இருக்கறா பாருங்க. वो कौन सी कार्य में ठहरती थी देखिए. वो எங்க அப்பா வீடு. जो मेरा पिता का घर. எங்க அப்பாவோட தெய்வம். और मेरे पिता के परमेश्वर है. ஏன் அந்த பாரம்பரியத்தை நான் விட முடியுமா. वो रीति रिवाज में छोड़ पाऊंगा क्या. அதுல தான் அவ உறுதியா இருந்துகிட்டு இருந்தா. वो कार्य में वो ठहर रही थी. அவளை குறித்து ரொம்ப நம்ம படிக்க முடியாது. और उसके बारे में अधिक से अधिक हम पढ़ भी नहीं सकते हैं. பாருங்க. लेकिन रूथ को देखिए. रूथ தான் தேவை. जो रूथ हमारे लिए जरूरत है. அவ எதுல உறுதியா இருக்கறா பாருங்க. वो कौन से कार्य में ठहरती है देखिए. உன் தேவன் என் தேவன். जो तेरे परमेश्वर है वो मेरे है. உன் மக்கள் என் மக்கள். और तेरी प्रजा वो मेरी प्रजा Praise the Lord. ஹalleluya சொல்லுமா. हालेलुया. உறுதியா இருக்கும். वो ठहरती है वो. நீங்க பாத்தீங்கன்னா நான் மும்பை வந்து ரொம்ப கஷ்டப்பட்டேன். और मुंबई जब आए थे बड़े संकट में थे. ஆண்டவரை ஏற்றுக்கொண்டேன். परमेश्वर को स्वीकार कर लिए. திடீரென்னு ஒரு கவர்மெண்ட் வேலை வந்துச்சு எனக்கு. अचानक गवर्नमेंट जॉब मिला.
போஸ்ட் மாஸ்டர் வேலை और पोस्ट मास्टर का जॉब मिला। இன்னும் அந்த பேப்பர்லாம் வச்சிருக்கேன் अभी तक वो पेपर सब संभाल के நான் रखे எழுதி हैं। கொடுத்த கவர்மெண்ட்க்கு எழுதி கொடுத்த பேப்பர்லாம் जो வச்சிருக்கேன் गवर्नमेंट को जो लिख कर दिए थे सारे पेपर संभाल के रखे हैं। நான் வேணா என் பேப்பரை நீங்க வாங்கி பார்க்கலாம் और शायद तो पेपर निकाल कर आप देख सकते हैं। ஒரு நாளையில மேகசின் பண்ணுவோம் அதுல மேகசின்ல அதெல்லாம் ஜெராக்ஸ் செட்டா அது और பதிவு एक दिन मैगजीन बनाएंगे और उसमें जेरोक्स सब लगा அதுல நான் के எழுதி கொடுத்திருக்கேன் और से दिए हैं। பிரைஸ் தி லார்ட் அந்த பேப்பர்ல அங்கங்க கடந்தது எல்லாத்தையும் எடுத்து ஃபைல் பண்ணி வச்சிருக்கேன் और पेपर यहाँ वहाँ पर आता सब निकाल कर फाइल बनाकर रखे हैं। गवाही होना चाहिए அப்ப நான் எழுதி கொடுத்திருக்கேன் யாருக்காவது இந்த வேலையை கொடுத்துருங்க और किसी को नौकरी दे ஏன்னா दीजिए ஊர்ல கிடைச்சது எனக்கு क्योंकि அந்த வேலை गांव में मिला था वो काम जो था वो। என்னுடைய பெற்றோர் வருத்தப்பட்டாங்க जो माता पिता वो दुख எல்லாரும் हुए வருத்தப்பட்டாங்க सब वहाँ पर दुख हो गए थे। இங்கே ஒரு கவர்மெண்ட் வேலை பார்த்துக்கிட்டு இங்கே ஊழியம் செய்யலாம் तू यहाँ पर गवर्नमेंट जॉब देकर यहीं पर तू सेवा कर இல்ல सकता கர்த்தர் है। காண்பித்த இடத்துல நான் नहीं, செய்வேன் जो परमेश्वर मुझे दिखाई वही जगह पर सेवा करना கர்த்தர் எங்க है। அனுப்பினார் அங்க और செய்வேன் जहाँ परमेश्वर मुझे भेजे हैं वहीं पर सेवा करना है। அதுல உறுதியா இருக்க கர்த்தர் பலன் தந்தார் और उसमें ठहरने के लिए Praise the परमेश्वर Lord. बल दिए। எத்தனை பாடுகள் வந்தது और कितना संकट आया எத்தனை இழப்புகள் வந்தது और कितने कार्य खो दिए थे। ஹalleluya இதுவரைக்கும் கர்த்தர் நடத்திட்டு लेकिन வரார் अभी तक ஆமென் परमेश्वर संभालते हैं। ஹalleluya हालेलुया। இதுவரைக்கும் நடத்துறார் अभी तक संभाल रहे ரூத் परमेश्वर। வந்து உன் தேவன் என் தேவன் और रूत कहती है कि उन तेरे जनங்கள் परमेश्वर एन मेरी जनங்கள்। तेरे प्रजा मेरी प्रजा है वो। பிரைஸ் தி லார்ட் அதுல உறுதியா இருந்தா மாறல ठहरती थी वो थाम ली उसने। அப்பதான் கர்த்தர் அவளை நடத்த और ஆரம்பித்தார் तभी परमेश्वर चलाने लगे அப்பதான் उसे। அந்த ஜெனரேஷன்ல இயேசு வந்து அல்லது அற்புதங்களை செய்ய ஆரம்பித்தார் और वही वंश में यीशु आकर अद्भुत कार्य करने लगे। அவிதமான காரியங்கள்ல அவ உறுதியா இருந்தா और ऐसे कार्य में ठहर रही थी वो। சூழ்நிலைக்கு ஏற்றவாறு மாற்றிக் கொள்ளவில்லை और परिस्थिति के अनुसार अपने Praise आप the को Lord. कर रही थी वो। அதனால இந்த இடங்களில் எல்லாம் பீஸ்ஃபுல் வந்தது और वहां पर शांति मिला அதுல उसे। எல்லாம் வரங்கள் கிரியை और செய்தது वहां पर वरदान कार्य இந்த करने लगा। இடங்களில் குடும்பங்கள் और கட்டப்பட்டன वहां परिवार को परमेश्वर இந்த बांधने लगे। இடங்களில் எல்லாம் அன்பு और கட்டப்பட்டன वहां प्रेम बांधने लगा। ஹalleluya हालेलुया। ஆண்டவர் இங்க சொல்றாரு तो परमेश्वर यहाँ पर कहते हैं பேதுரு பிரசங்கம் பண்ண பொழுது और पत्रस प्रचार करते समय அநேகர் பாவ மன்னிப்புக்காக ஞானஸ்நானம் अनेक பெற்றாங்க लोग पाप की क्षमा के लिए बपतिस्मा पाने लगे। வாழ்க்கை பிரிக்கப்பட்டது और उनके जीवन अलग होने लगा। பிரைஸ் தி லார்ட் ஜெப வீரர்களாய் மாறினார்கள் प्रार्थना के वीर बनने लगे। அததான் நம்ம அந்த ஆவிக்குரிய ஆரம்ப ஃபவுண்டேஷன் जो आत्मिक जो शुरुआत के नींव को புதிய देख पाते ஏற்பாட்டினுடைய हैं। ஃபவுண்டேஷனை जो नया नियम के नींव को அப்போஸ்தலர் 2 जो प्रेरितों की पुस्तक दूसरा अध्याय 37ல இருந்து और 37वां वचन से लेकर 37ல இருந்து 42 வரைக்கும் 37वां वचन से लेकर 42वां वचन तक கிட்டத்தட்ட 7 இருக்குன்னு நினைக்கிறேன் जो लिखा गया है। Praise the Lord. 7 அனுபவங்கள் जो 7 प्रकार के अनुभव उसमें இந்த लिखा गया அனுபவங்கள் है। எழுதப்பட்டிருக்கிறது जो 7 प्रकार के अनुभव அதுல उसमें இந்த लिखा गया காரியத்தை है। நம்ம வாசித்தோம் और उसमें ये कार्य हम पढ़कर देखे அவங்க என்ன செய்தாங்களா वो क्या करने लगे थे। ஜெபம் பண்ணுவதிலையும் உறுதியா தரித்திருந்தாங்க वो प्रार्थना करने में भी स्थिर थे वो। ரொம்ப பேர் ஜெபம் பண்றதுல உறுதியாக இல்ல अनेक लोग प्रार्थना करने में स्थिर नहीं है। காலநிலைக்கு ஏற்றவாறு மாறிடுவாங்க वो समय के अनुसार बदल जाते हैं। ஹalleluya இந்த உறுதியில இருந்து விலகிடுவாங்க वो स्थिर होने से दूर हो जाते हैं। உறுதியா ஜெபித்த ஒரு நபரை நான் உங்களுக்கு சொல்லுகிறேன் और स्थिर प्रार्थना करने वाले व्यक्ति को बताता हूं பிசாசு देखिए। பயங்கரமாக யோபினுடைய குடும்பத்தை और சோதித்தான் शैतान जो है अय्यूब के परिवार को भयंकर रीति से पावங்களை परखता போட்டு है। பார்த்தான்। पाप को लाता है वहां पर। பிரச்சனைகளை போட்டு பார்த்தான் वहां पर संकट को लाता है। நஷ்டத்தையும் மரணத்தையும் போட்டு वो பார்த்தான் हानि और मृत्यु को वहां पर लाता है। குடும்பத்திலையும் அநேகரை தூண்டி விட்டு और பார்த்தான் परिवार में भी अनेक लोग को जगाता है वो। நண்பர்களை தூண்டி விட்டு और उसके பார்த்தான் मित्रों को वहां पर जगाता है। யோபு ஜெபம் பண்ணுவதை விடல लेकिन अय्यूब प्रार्थना करना नहीं ஜெபத்துல छोड़ा। உறுதியா நின்றான் वो प्रार्थना में स्थिर था। ஹalleluya என்ன வந்து தெரியுங்களா वहां पर क्या हुआ पता है அவன் क्या? இழந்து போனதெல்லாம் அவன் பெற்று जो कुछ खोया दुगना पाया। எல்லாவற்றையும் இழந்து वो போயிருந்தான் सब कुछ खो दिया था ஆனால் அவன் பெற்றுக்கொண்டான் लेकिन उसने वापस पा लिया। நீதிமானை கைவிடவே இல்லை धर्मी को परमेश्वर नहीं त्यागे। உறுதியா நின்றவர்களுடைய வாழ்க்கையில சமாதானம் जो வந்திருக்கிறது स्थिर थे उनके जीवन में शांति मिला। தேவனுடைய காரியத்துல உறுதியா நின்றவர்கள் மேல சமாதானம் जो வந்திருக்கிறது परमेश्वर के कार्य में स्थिर है उनके जीवन में शांति அவங்களுடைய मिला। வாழ்க்கையெல்லாம் பார்க்கும் பொழுது வேதத்துல நீங்கள் திருப்பி பார்த்தீங்கன்னா और उनके जीवन को देखेंगे तो இந்த வேத புத்தகத்தை எழுதி நம்ம கையில கொடுத்திருக்கிறார் और கர்த்தர் वचन को लिखकर परमेश्वर अपने हाथों में दिए हैं। இன்னும் ஒரு 2 புத்தகம் இருக்கு और 2 पुस्तक है। அந்த 2 புத்தகத்தை நமக்கு தர மாட்டார் और ஆண்டவர் वो 2 पुस्तक हमें नहीं देंगे परमेश्वर। அது ஒன்று ஞாபக புத்தகம் वो याद की पुस्तक है एक இன்று ஒன்று ஜீவ புத்தகம் और एक जीवन का पुस्तक है। ஜீவ புத்தகத்துல உங்க பேரை அவர்தான் எழுதுவாரு और जीवन की पुस्तक में आपके नाम को परमेश्वर लिखेंगे। அவர் கிறுக்கணும்னா கிறுக்கிடுவாரு अगर निकालना है तो भी निकाल देंगे उसमें से ஜீவ परमेश्वर। புத்தகத்துல பேர் இல்லாதவர்கள் எல்லாம் பரலோகத்துக்கு போக முடியாது और जीवन की पुस्तक में जिनका नाम नहीं है वो स्वर्ग में प्रवेश नहीं कर पाएंगे। அந்த புத்தகத்தை நம்ம கிட்ட கொடுத்தோம்னா நம்ம ஒயிட்டிங் அடிச்சு நம்ம பேர் எழுதிடுவோம் अगर वो पुस्तक हमें दे देंगे तो व्हाइटनर मारकर अपने नाम हम लिख அதனால लेंगे। தர மாட்டார் और इसलिए परमेश्वर அது वो हमें அவர்தான் नहीं देंगे। வச்சிருப்பாரு वो ஹalleluya परमेश्वर रखे हैं वो। இன்னொரு புத்தகம் ஞாபக புத்தகம் உண்டு और एक याद का पुस्तक परमेश्वर रखे हैं। பிரைஸ் தி லார்ட் அந்த புத்தகத்திலயும் और वो पुस्तक में भी ஹalleluya எதெல்லாம் நம்ம பேசணும் வந்தோம்
और जब हम बात करते हैं நீதியா நடந்தோம்னு எழுதி और வைப்பாங்க. कैसे हम चाल चलते थे वो सब लिखा जाता है उसमें, நம்முடைய எண்ணங்கள் जो अपने सोच और विचार, சோ அது யாருக்கும் தெரியாது. और वो और நாம் कोई think जानते नहीं பண்றோமே, है, जो सोचते हैं ना, thinking जो हम सोचते हैं, எப்போதும் நல்லதே திங்க் பண்ணணும். जो हमेशा अच्छे कार्य हमें सोचना है ஆப்போசிட்டா திங்க் பண்ண और கூடாது. किसी के विरोध हमें नहीं सोचना चाहिए। யார் பார்த்தானா பார்க்காம இருந்தானா நம்மளுடைய திங்கிங் கரெக்ட்டா பிரபு தேவனுடைய சமூகத்துல சரியா இருக்கும்னா அதுக்கு ஒரு நியாய தீர்ப்பு உண்டு. और कोई देखे नहीं देखे लेकिन अपने विचार सही होना चाहिए, उसके लिए एक न्याय என்று होगा। பைபிள்ல எழுதி இருக்கிறது. इस तरह बाइबल में लिखा गया है। 3:17 அதை பார்க்க முடியும். सप्तशक की पुस्तक में से 3 अध्याय நம்முடைய में लिखा गया है, எண்ணங்களுக்கெல்லாம் நியாய जो தீர்ப்பு अपने உண்டு. विचार के लिए परमेश्वर न्याय करते Praise हैं। God. Hallelujah. हालेलुया। மல்கியா 3:16 நீங்க பாத்தீங்கன்னா मलाकी पुस्तक 3 अध्याय 16 वचन में, சோ நாம் கர்த்தருக்கு பயந்தவர்கள் ஒருவரோடு பேசிக் கொள்வார்கள். तो परमेश्वर की डर भी आपस में बात करते रहेंगे। எத்தனாவது வசனம் பாருங்க, 16. அதுல ஞாபக புஸ்தகம் சொல்லப்பட்டிருக்கு. उसमें लिखा कि याद की पुस्तक के बारे में लिखा गया है, அந்த ஞாபக புஸ்தகத்துல தான் और वो याद की पुस्तक में இஸ்ரவேல் ஜனங்களுடைய பேரை கிறுக்கும்படியாக கர்த்தர் ஹalleluya கோபம் கொண்டு எழும்பினார். और इस्राएल प्रजा के नाम वहां से काटने के लिए परमेश्वर அது क्रोधित ஆதிகாமம் हुए थे। 32 அதிகாரத்துல இருக்கிறது. उत्पत्ति के पुस्तक 32वां अध्याय में वो संभव लिखा गया Praise the है। Lord. Hallelujah. हालेलुया। சாரி, யாத்ராகமம் 32 அதிகாரத்துல जो இருக்கிறது. निर्गमन के पुस्तक 32वां अध्याय में लिखा गया है। யாத்ராகமம் 32 निर्गमन के पुस्तक 32वां अध्याय में लिखा गया மோசஸ் है, ஜெபிக்கும் பொழுது जब मूसा प्रार्थना करते समय, எனக்கு விரோதமாக பாவம் செய்தவனுடைய பேரை நான் கிறுக்கிடுவேன் जो मेरे அப்படிங்கறார். विरोध पाप किए उनके नाम निकाल दूंगा, அவருடைய परमेश्वर कहते हैं। அவிசுவாச வார்த்தைகள், उनके अविश्वास के शब्द, தேவனுடைய சத்தியத்துக்கு விரோதமான जो வார்த்தைகள் परमेश्वर के सत्य के विरोध में जो शब्द நான் जो था, கிறுக்கிடுவேன்னு சொன்ன பொழுது மோசஸ் ஜெபம் பண்ணார். उनके नाम निकाल दूंगा कहते समय मूसा वहां पर प्रार्थना करता ஆண்டவரே है, என் பேரை நான் கிறுக்கிங்க, परमेश्वर आप चाहे तो मेरे नाम निकाल இந்த दीजिए, ஜனங்களுடைய பேரை கிறுக்கிடாதீங்க, लोगों के नाम को मत निकालिए, அவங்க பேர் ஜீவ புத்தகத்துல இருக்கட்டும், उनके ரெக்கார்ட்ல नाम- இருக்கட்டும். उनके नाम जीवन की पुस्तक में ஏன்னா रहने அவங்க பரலோகம் दीजिए, வரட்டும்னு ஜெபம் क्योंकि वो பண்றாரு. स्वर्ग में प्रवेश करने दीजिए, वो की प्रार्थना करते हैं वो। ஆண்டவர் சொல்றாரு, परमेश्वर वहां पर कहते हैं, என்னுடைய நான் யாருடைய பேரை கிறுக்கணும் அவர்கள் பேரை தான் கிறுக்குவேன், உன் பேரை கிறுக்க மாட்டேன். और मैं जिसके नाम निकालना चाहता हूं सिर्फ उन्हीं का नाम निकालूंगा, तेरे नाम नहीं निकालूंगा, परमेश्वर कहते हैं। ஜெபத்துல உறுதியா நிக்கிறார். और मूसा वहां प्रार्थना में बने रहते हैं वो, Praise the Lord. உறுதியா இருந்தார். वो प्रार्थना में स्थिर थे वहां पर, அதே போல யோபு உறுதியா இருந்தார் और ஜெபத்துல. वैसे अय्यूब जो थे वो भी प्रार्थना में बने रहते இவர்கள் थे, வாழ்க்கையில இழந்து போனதெல்லாம் और பெற்றுக்கொண்டிருக்கிறார். उनके जीवन में जो कुछ उसने खोया था सब कुछ நீங்கள் पाएंगे। உறுதியாக இருக்க வேண்டிய காரியம் जो आपको स्थिर होने वाले कार्य, ஜெபத்திலே, जो प्रार्थना में, பரிசுத்தத்திலே, पवित्रता में, விசுவாசத்திலே, विश्वास में நம்பிக்கையிலே, और भरोसा में, சத்தியத்திலே सत्य में நீங்க உறுதியா நிக்க வேண்டும். आपको स्थिर होना चाहिए, அப்பொழுது கர்த்தர் உங்களை நடத்த और ஆரம்பிப்பார். वो समय परमेश्वर आपको चलाएंगे। ஹalleluya. हालेलुया। வேண்டாத காரியத்துல உறுதியா நிக்க கூடாது. जो व्यर्थ कार्य में हमें स्थिर नहीं होना चाहिए, கோபம், வைராக்கியம், और गुस्सा या फिर जिद பிரைஸ் करना, இதுல நம்ம வைராக்கியமா உறுதியா நிக்க கூடாது. उसमें हमें स्थिर नहीं होना கர்த்தர் चाहिए, எதிர்த்து நிற்க ஆரம்பிப்பார். परमेश्वर विरोध होने உங்களுடைய लगेंगे வாழ்க்கையிலும் आपके जीवन में, உங்களுடைய எல்லா இடங்களிலும் हर एक स्थान पर। Praise the Lord. Hallelujah. हालेलुया। ஜெபத்தின் மூலமாக பல வெற்றியை ஆண்டவர் जो தந்திருக்கிறார். प्रार्थना के द्वारा अनेक विजय परमेश्वर हमें दिए हैं, Hallelujah. நீங்க சாகறதுக்கு முன்பதாக जो मरने से पहले உங்களுடைய உற்றார் உறவினர்கள் யாரிடத்திலேயாவது முக வருத்தத்தோடு நீங்கள் அவர்களிடத்தில் ஐக்கியப்படாமல் இருந்தால் சரியாக்கிக் जो கொள்ளுங்கள். आपके रिश्तेदार किसी के साथ अब संगति नहीं रखेंगे या कड़वापन होगा, Praise the Lord. Hallelujah. हालेलुया। எந்த ஒரு சத்தியத்துக்கு விரோதமான காரியங்களில் நீங்கள் உறுதியா நிற்க வேண்டாம் और என்று कोई கர்த்தர் सत्य के சொல்றார். विरोध में कार्य है उसमें हमें स्थिर नहीं होना चाहिए, Hallelujah. Hallelujah. கர்த்தர் உங்கள் பெயரை அப்படியாக ஜீவ புத்தகத்தில் எழுதுவார். परमेश्वर वैसे ही आपके नाम को जीवन के पुस्तक में लिखेंगे। ஆமென். Hallelujah. Hallelujah. ஆண்டவர் சொன்னார், மாறுபாடான சந்ததியை விட்டு விலகி இரு. परमेश्वर कहते हैं कि टेढ़ी जाति से दूर रहे, परमेश्वर कहते हैं விலகி இரு. तो दूर रहे, परमेश्वर कहते சொன்னாரு. हैं दूर रहे, परमेश्वर कहते ஆனா, हैं, लेकिन फिर भी அல்ல இப்படிப்பட்ட சத்தியங்கள் इस प्रकार के सत्य, சத்தியங்களிலே நீங்கள் உறுதியாக இருக்க आप வேண்டும். सत्य में हमें स्थिर होना चाहिए, பரிசுத்தத்திற்காக, पवित्रता के लिए நம்பிக்கைக்காக, और भरोसा के लिए, வசனத்தின் அடிப்படைக்காக. वचन के अनुसार, ஹalleluya. வசனத்தின் அடிப்படைக்காக. और वचन के अनुसार। ஒருவேளை உங்களுடைய உற்றார் உறவினர்கள் கிறிஸ்துவின் பிரமாணத்துக்கு விரோதமாக இருக்கலாம். और यदि आप रिश्तेदार परमेश्वर के विधियों के विरोध में रहते रहेंगे, இன்னும் கூட நீங்க பாத்தீங்கன்னா और आप देखेंगे तो ஹalleluya விக்கிர ஆராதனை செய்கிறவர்களா जो இருக்கலாம். मूर्ति पूजा करने वाले होंगे, ஒருவேளை அவர்களை விட்டு நீங்க விலகி இருக்கலாம். यदि आप उनसे दूर रहते रहेंगे, அடிப்படையின் சத்தியத்திலே, लेकिन உறவுகளிலே जो अपने रिश्ता में நீங்கள் சத்தியத்துக்கு முதலிடம் கொடுக்கணும். सत्य के लिए पहला जगह हमें देना உங்களை चाहिए, உயர்த்த तो ஆரம்பிப்பார். परमेश्वर आपको ऊंचा எல்லா करेंगे, இடத்துலயும் சாட்சியா வைக்க तो ஆரம்பிப்பார். हर एक जगह पर गवाह रहने के लिए परमेश्वर मदद ஹalleluya. करेंगे। உங்க பேரு आपके ஜீவ नाम புத்தகத்துல எழுதி
எழுதி वो जीवन की पुस्तक में परमेश्वर लिख के रखेंगे। हालेलुया हालेलुया। அது யாரு மாற்ற முடியாது, उसे कोई नहीं बदल அது पाएंगे, யாரு மாற்ற उसे முடியாது. कोई नहीं बदल पाएंगे। ஜீவ புத்தகத்தில் பெயர் எழுதப்படாதவன் எவனோ और जीवन की पुस्तक में जिनका नाम नहीं लिखा அவங்க गया வருவதில்லைன்னு है எழுதப்பட்டிருக்கு. वहां पर वो प्रवेश नहीं कर पाएंगे, इस तरह लिखा गया है। हालेलुया. हालेलुया। உங்களுடைய பெயர் जो आपके नाम जो है वो ஜீவ புத்தகம் என்ற जीवन की पुस्तक जो है அந்த மெம்பர்ஸ் புத்தகத்துல இருக்கணும். वो पुस्तक में आपका नाम होना हालेलुया चाहिए। சொல்லுமா? हालेलुया। हालेलुया. हालेलुया। கர்த்தர் உங்களை உயர்த்த 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 परमेश्वर को ऊंचा करते करते இன்னும் அந்த சத்தியத்துக்குள்ளே நடங்க. நீங்க वो சின்ன सत्य ஆளா में இருக்க. चलिए। பைபிள் எழுதி இருக்கு, बाइबल में लिखा गया है சின்னவன் 1000 जो छोटा जो है वो சிறியவன் 100,000 जगह, ஜாதியாம். இத நான் தீவிரமா நான் செய்வேன்னு और சொல்றேன். इसे मैं करूंगा परमेश्वर कहते हैं वो, தீவிரமா செய்வேன். और इसे पूरा करूंगा परमेश्वर தீவிரமா कहते हैं, செய்வேன். मैं जरूर करूंगा कहते இல்லையா हैं। சொல்லுமா? ஒரு சகோதரர் கேட்டாங்க, और एक भाई जो पूछ பெரிய रहे थे वो, ஊழியக்காரர். एक बड़ा सेवक है वो, நாங்க சில வெளிநாடெல்லாம் போயிட்டு வர்றோம். और कुछ समय जो बाहर देश जाकर आते हैं வீட்டு கூட்டம் தான் நடத்திட்டு வருவோம். वो घर में मीटिंग सब चलाते हैं। அது எப்படி உங்களை அழைக்கிறாங்க वो कैसे आपको बुलाते हैं எனக்கு தெரியாது. जो मैंने बता नहीं எங்க पता। ஜனங்கள் எனக்காக ஜெபம் பண்றாங்க. जो मेरे लोग जो है मेरे நான் लिए प्रार्थना அவர்களை करते हैं ஜெபம் பண்றதுல பழக்கி और उन्हें வச்சிருக்கேன். प्रार्थना करने के लिए எனக்காக सिखाया வேண்டிக் கொள்வாங்க. वो मेरे लिए विनती कर என்னுடைய लेते ஜெபத்தை हैं கேட்டெல்லாம் கொண்டுட்டு போல. और मेरी प्रार्थना सुनकर परमेश्वर सभा नहीं लेके जा रहे जपते हैं, लेकिन कलीसिया के लोग प्रार्थना जपते करते हैं, प्रार्थना में स्थिर है वो, ஊழியங்கள் நிறைவேறிக் கொண்டிருக்கிறது. और सेवा जो है पूरा होते आ रहा है। எங்கே தேவ வார்த்தை சொல்லணும்னு தெரியும் அவருக்கு. और कहाँ परमेश्वर के वचन देना है पता है அங்கே उन्हें, அவர் கொண்டுட்டு போறார். और वहाँ परमेश्वर लेकर जाते हैं। Praise the Lord. ஹல்லேலூயா. हालेलुया। நம்ம ஜெபத்தை விடும் பொழுதுதான் हम प्रार्थना छोड़ते समय பிரச்சனைகள், वहाँ पर संकट आता है। ஜெப வாழ்க்கையில நீங்க जो உறுதியா प्रार्थना के இருங்க. जीवन में आप स्थिर रहिए, நிச்சயமாக இழந்து போன எல்லாவற்றையும் நீங்க और जरूर जो பெற்றுக்கொள்வீங்க. कुछ अब खोए हैं दुगना हालेलुया पालेंगे। சொல்லுவோமா? हालेलुया। ஹல்லேலூயா. हालेलुया। ஆகவே இங்கே எழுதப்பட்டிருக்கிறது और यहाँ पर लिखा गया है அப்போஸ்தலர் 2:42 जो प्रेरितों की पुस्तक दूसरा अध्याय 42वां அவர்கள் वचन में அப்போஸ்தலருடைய உபதேசத்திலும் वो प्रेरितों की शिक्षा पाने में, அந்யோன்யத்திலும் संगति में, அப்பம்பிக்குதலிலும் और रोटी तोड़ने में, ஜெபம் பண்ணுவதிலும் और प्रार्थना करने में உறுதியாக நின்றாங்க. वो लोलीन रहे, इस तरह लिखा गया உறுதியாக है। இருந்தாங்க. वो वहाँ ठहरे हैं वो। Praise the Lord. Hallelujah. Hallelujah. Praise the Lord. ஒரு நாளைக்கு இப்ப 5 இடத்துல வச்சு பிரசங்கம் பண்ண ரெடி. और एक दिन में कम से कम 5 जगह प्रचार ஆண்டவர் करने के लिए எங்க तैयार கொண்டு போனாரு? परमेश्वर जहाँ पर लेकर जाना ஒரு चाहते हैं। பிரசங்கம் பண்ணிட்டு வந்து சோர்ந்து போய் உடனே தூங்கி ரெஸ்ட் எடுக்குவேன் பாஸ்டர்னு யாருக்கும் சொல்லலனா. और एक जगह प्रचार करने के बाद रेस्ट ले रहा हूँ वैसे नहीं बोले किसी को। எவ்வளவு முடியுமோ இந்த சரீரம் கொஞ்சம் பலன் இருக்கிற வரைக்கும் செய்வோம். और शरीर में जब तक बल है तब तक सेवा करेंगे, ஒரு காலம் உட்கார்ந்து ஜெபம் பண்ணிட்டே இருக்க வேண்டியதா और इस இருக்கும். समय बैठकर सिर्फ प्रार्थना करना होगा। அதனால இப்ப ஜெபம் பண்ண கூடாதுன்னு இல்ல. तो अभी प्रार्थना नहीं करना है वैसे நல்லா नहीं, ஜெபம் பண்ணணும். अच्छे से प्रार्थना करना அதிகமா ஜெபம் है, பண்ணணும். अधिक से अधिक प्रार्थना Praise the करना Lord. है। ஆகவே உறுதியாக और स्थिर रहने के लिए நீங்க இருக்கும் பொழுது आप स्थिर होते समय உபதேசத்துல उपदेश में, ஐக்கியத்துல और संगति में, ஜெபத்துல और प्रार्थना में நீங்க உறுதியா இருக்கும் பொழுது आप स्थिर रहते समय கர்த்தர் நமக்கு சமாதானத்தை தருகிறார். परमेश्वर हमें शांति को देते हैं। அதுதான் ஏசாயா 26ல और वही एजिया के पुस्तक 26वां 3வது अध्याय வசனத்துல நீங்க படித்து பார்க்கலாம். 3रा वचन में पढ़कर देख सकते हैं। உம்மை உறுதியாய் பற்றிக் जो கொண்டிருக்க आपको மனதை स्थिर- உடையவர்கள் जो स्थिर थामना चाहते हैं उनके- உம்மையே நம்பி वो இருக்கிறபடியினால आपके पर भरोसा रखे हैं, அவர்களை इसलिए उन्हें பூரண சமாதானத்துடன் पूर्ण शांति से காத்துக்கொள்வீர். आप रक्षा कर लेंगे। ஹல்லேலூயா. பூரண சமாதானத்துடன் காத்துக்கொள்வீர். पूर्ण शांति से आप रक्षा करेंगे। ஆகவே பூரண சமாதானம், जो पूर्ण शांति, ஒரு சமாதானம் கிடைக்குது, एक शांति मिलता है, அந்த சமாதானம் திடீர்னு உடைஞ்சிருது. वो शांति अचानक बीच में चला பூரண जाता है। சமாதானம் என்பது जो पूर्ण शांति உங்களுடைய के வாழ்க்கையில समय எந்த கஷ்டங்கள் நஷ்டங்கள் வரும் பொழுதும் அந்த சமாதானத்தை மட்டும் யாரும் எடுக்க முடியாது. जो आपके जीवन में जितना भी हानि क्यों ना हो, लेकिन वो शांति नहीं छीन पाएंगे कोई। யோவான் 14:23 சொல்லப்பட்டது போல மெய்யான சமாதானம் உங்க இதயத்துல இருக்கும். यूहन्ना 14:23 में जिस तरह लिखा गया है, வியாதி सच्चा வரலாம், शांति मन में होगा, பலவீனம் வரலாம், बीमारी आ सकता है, எல்லாம் வரலாம். सब कुछ आता होगा, அதனால உடனே சோர்ந்து போய் உட்கார்ந்துற इसलिए மாட்டீங்க. तुरंत थक कर अब नहीं बैठेंगे नीचे। Praise the Lord. ஹல்லேலூயா. हालेलुया। கர்த்தருடைய परमेश्वर சமாதானம் के வேணும். जो शांति मिलना இன்னைக்கு ரொம்ப चाहिए। பேருக்கு கார் பங்களா எல்லாம் இருக்கு. अनेक लोग के पास कार और बंगलो सब சில कुछ பேர் है, பெரிய பிரான்ச் சர்ச் எல்லாம் और வச்சிருக்காங்க. कुछ लोग बड़ा ब्रांच कलीसिया सब रखे हैं। Praise the Lord. சில பேர் சமாதானத்தை कुछ இழந்திருக்காங்க. लोग शांति खोए हैं। சமாதானம் என்பது ரொம்ப जो முக்கியம். शांति जो है बहुत जरूरी है, वो சமாதானம், जो शांति, அந்த சமாதானத்தை தேவன் உயிர்த்தெழுந்த இயேசு கொடுத்தாரு. वो शांति जी उठकर यीशु मसीह हमें देते हैं। அந்த சமாதானத்தை वो शांति को உங்கள் அனைவருக்கும் தருகிறதற்கு கர்த்தர் இப்பொழுது பேசிக் वो கொண்டிருக்கிறார். सबको देने के लिए परमेश्वर ये समय बात करते आ रहे हैं। நீங்கள் உறுதியா இருக்க வேண்டிய ஒரு காரியம் जो உண்டு. स्थिर होने वाले कार्य है, அந்த காரியத்துல உறுதியா இருந்தா மாத்திரம் தான் அந்த சமாதானம் உங்ககிட்ட இருக்கும். और वो कार्य में स्थिर रहेंगे तो परमेश्वर शांति आपको देंगे। Praise God. Hallelujah. हालेलुया। ஆகவே வேதம் சொல்லுகிறது பாருங்க. तो वचन कहता है, முதலாவது देखिए, நம்ம வாசிக்கிறோம் और पहला हम पढ़ते हैं அப்போஸ்தலருடைய உபதேசம். जो प्रेरितों के उपदेश। இன்றைக்கு
தவறான பயங்கர கள்ள உபதேசங்கள்லாம் வருகிறது. आज देखा जाए बहुत सारे गलत उपदेश सब कुछ आता है, கள்ள உபதேசங்கள். जो गलत उपदेश आता நீங்க है. இந்த ஒரு பாட்டுல பாத்தீங்கன்னா आप एक ஒரு गीत में देखेंगे तो एक गीत हम गाएंगे, அந்த பாட்டுல நீங்க वो गीत में आप சொல்லப்பட்டிருக்கிறது जो लिखा गया है, அது பாடும். எக்கால சத்தம் வானில் தொனித்திடவே நம் இயேசு மகாராஜன் வந்திடுவார். எக்கால சத்தம் வானில் தொனித்திடவே என் இயேசு மகாராஜன் வந்திடுவார். இந்த நாள் மிக சமீபமே, சுத்தர்கள் யாவரும் சேர்ந்திடவே தேவய காலம் வானில் தொனிக்க தேவாதி தேவனை சந்திப்போமே. தேவய காலம் வானில் தொனிக்க தேவாதி தேவனை சந்திப்போமே. தாள சத்தம் வானில் தொனித்திடவே நம் இயேசு மகாராஜன் வந்திடுவார். எக்கால சத்தம் வானில் தொனித்திடவே ராஜன் வந்திடுவார். கல்லர்கள் பரவி அங்குமிங்கோ கர்த்தரின் வார்த்தையை புரட்டுகின்றார். கல்லர்கள் அங்குமிங்கோ கர்த்தரின் வார்த்தையை புரட்டுகிறார். கர்த்தரே வாரும் வாஞ்சையை தீரோ, கர்த்தரே வாரும் வாஞ்சையை தீரோ. கருத்துடன் நாமே விழித்திருப்போ, கருத்துடன் நாமே விழித்திருப்போ. எக்கால சத்தம் வானில் கிடவே ராஜன் வந்திடுவார். எக்கால சத்தம் கிடவே நம் இயேசு மகாராஜன் வந்திடுவார். ஹல்லேலூயா. ஆகவே முதலாவது சொல்லுகிறார் பாருங்க, पहला कहते हैं देखिए, என்ன சொல்லுகிறாரு? क्या कहते हैं देखिए, அப்போஸ்தலருடைய உபதேசத்துல, जो प्रेरितों उनकी शिक्षा में, பிரைஸ் தி லார்ட், உபதேசத்துல जो प्रेरितों की शिक्षा உறுதியா में தரித்திருங்க. हमें स्थिर देना है. அப்போஸ்தலர்கள் யார்? जो प्रेरित कौन है देखिए, ஹல்லேலூயா. பொறுமையா இருப்பவர்களும் அப்போஸ்தலர்கள் சொல்லப்பட்டது. जो धीरज है वो उन्हें प्रेरित माना गया है. ஆமென். ஹல்லேலூயா. हालेलुया. இன்னும் வேதத்துல அதற்கான ஆன்சர் இருக்கிறது. और शास्त्र में इसके लिए जवाब है. இன்னும் அப்போஸ்தலர் யாரு? और प्रेरित कौन है देखिए, சிலர் சொல்றாங்க கல்யாணம் கட்டாம ஊழியம் செய்தான் அப்போஸ்தலர்கள். और कुछ लोग कहते हैं जो विवाह किए बिना सेवा करते हैं वही प्रेरित है कहते हैं. அப்போஸ்தலருடைய அடையாளங்கள் என்னன்னு இங்க प्रेरितों எழுதப்பட்டிருக்கிறது के चिन्ह பைபிள்ல. क्या है அதெல்லாம் बाइबल நீங்க में लिखा गया है தேடி देखिए. எடுக்கணும். अब ढूंढना है आपको सब. ஹல்லேலூயா. हालेलुया. அப்போஸ்தலர்களுடைய அடையாளங்கள் என்ன? जो प्रेरितों का चिन्ह क्या है, நான் ஒரு நாளைக்கு அதை சொல்லி தருகிறேன். और एक दिन वो सिखाएंगे. சமயம் மிக குறைவாக और இருக்கிறது. समय बहुत कम है अभी. இப்ப அப்போஸ்தலர்கள் என்ன செய்றாங்க? जो प्रेरित क्या करते हैं देखिए, ஹல்லேலூயா. அதெல்லாம் நம் அவர்களுக்கு என்னென்ன அடையாளங்கள், और उनका क्या क्या चिन्ह है, அற்புத அடையாளம் இருக்கணும். जो अद्भुत चिन्ह होना चाहिए. இன்னுமாக வேத வசனத்தை வியாக்குலத்தோட சொல்லணும். परमेश्वर के वचन को समझाना है उन्हें. இந்த உபதேசங்கள் இருக்கிறது. और ये उपदेश सब कुछ है. ரோமர்ல பவுல் சொல்லுகிறார், और रोमियो के पुस्तक में पौलुस कहते உங்களுக்கு हैं கொடுக்கப்பட்ட உபதேச சட்டத்திற்கு நீங்க கீழ்ப்படியணும். जो दिया गया उपदेश के कानून को पालन करना है. ஆவிக்குரிய ஜீவியத்துல சில உபதேசங்கள் உண்டு. जो आत्मिक जीवन में कुछ उपदेश परमेश्वर में दिए हैं. முறையாக பிதா குமாரன் பரிசுத்தாவி நாமத்தினாலே மூழ்கி ஞானஸ்நானம் எடுக்க और ठीक से வேண்டும். पिता पुत्र पवित्र आत्मा के नाम से डूबकर बपतिस्मा பரிசுத்த लेना है. ஆவியின் வல்லமையை பெறணும். और पवित्र आत्मा के सामर्थ को पाना है. உபதேசம் பாருங்க. उपदेश को देखिए. சிலர் சொல்லுவாங்க பரிசுத்த ஆவி இல்லைன்னு और சொல்லி. कुछ लोग कहते हैं कि पवित्र आत्मा नहीं है. அந்த உபதேசத்துக்கு நீங்க போக கூடாது. और वो उपदेश में हमें नहीं जाना எவ்வளவு பெரிய चाहिए. ஆளா இருந்தாலும் நீ விலை और வந்துரும். कितने बड़े लोग रहेंगे फिर भी हमें दूर हो जाना Praise the Lord. चाहिए. Hallelujah. हालेलुया. அடுத்ததாக சொல்லுகிறது, और अगला कहते हैं இங்க பாத்தீங்கன்னா இங்க எழுதப்படும் மாறுபாடான சந்ததியை விட்டு वो टेढ़ी जाति से நம்மை விலக்கி என்ன செய்து கொள்ளணும்? दूर करना है, ரட்சித்துக் கொள்ளணும்னு उद्धार எழுதியிருக்கு. कर लेना है, इस तरह लिखा गया है. என்ன செய்யணும்? क्या करना है? விலகி காத்துக் கொள்ளணும். दूर होकर अपने आप को हमें रक्षा நம்ம करना है. பரிசுத்த ஆவியை பெற்ற பின்பு पवित्र आत्मा को पाने के बाद பிரிக்கப்பட்ட வாழ்க்கை एक செய்யணும். अलग किया गया जीवन बिताना है. அதுதான் கர்த்தர் விரும்புகிறார். और वही कार्य परमेश्वर चाहते हैं. எல்லாம் ஒண்ணுன்னு சொல்லக்கூடாது. सब कुछ एक है वैसे में नहीं बोलना चाहिए. சென்னையிலே ஒரு இடத்துல நான் பிரசங்கம் பண்ணி और கொண்டிருந்தேன். चेन्नई में एक जगह प्रचार कर रहे थे. அப்பொழுது அந்த திருச்சபையில तो वो சண்டே कलीसिया में மாலையில और संडे शाम के समय पर அப்போ வந்து பிரசங்கம் பண்ணி கொண்டிருக்கும் பொழுது प्रचार करते समय
समय சொன்னேன் वहाँ बताए சொன்னேன் தேவனுடைய பிள்ளைகள் परमेश्वर के தேவனுடைய लोग பிரிக்கப்பட்டு வாழணும் जो अलग होकर जीवन बताना चाहिए பிரிக்கப்பட்டு வாழணும் एक अलग किया गया जीवन बताना है ஊழியக்காரனும் பிரிக்கப்பட்டு வாழணும் और सेवक उन्हें भी अलग किया ஒரு गया जीवन பிரிக்கப்பட்ட बताना है அனுபவத்தோடு இருக்கணும் एक சொன்னேன் अलग किया गया अनुभव के साथ जीवन बताना है எல்லாம் ஒண்ணு செய்யக்கூடாது और सब कुछ एक होकर नहीं करना चाहिए கன்னி பொங்கல் வருகிறது और पोंगल सब आता है மாட்டு பொங்கல் வருகிறது और गाय का पोंगल सब आता है இதெல்லாம் விளையாட்டுகளா வருகிறது वो सब खेल के लिए आता है இதெல்லாம் சிலது செய்யறது போல और जैसे सब लोग करते हैं वैसे நீங்கள் கரகாட்ட பார்க்கலாம் போக கூடாது वहाँ तमाशा देखने सब नहीं जाना चाहिए उसे सिखाए उन्हें அப்பொழுது ஊழியக்கார மனைவி சொல்லிட்டாங்க तो सेवक की पत्नी बता दी है वहाँ पर பாஸ்டர் கிட்ட சொல்லுங்க और फास्टर को बता दीजिए அவர்கிட்ட குடும்பம் போக கூடாது और उन्होंने बोली कि नहीं जाना है बता दीजिए உங்க கணவர் தப்பு செய்தா பப்ளிக்ல எப்படியா போட்டு உடைக்கிறது अगर पति गलत करते हैं तो ऐसे ही सीधा बोलना है क्या करके बता दिए தப்பு செஞ்சவர் பரவாயில்ல जो गलती किए फिर भी ठीक है நீ உன் வாயை இவ்வளவு விரிவாக வச்சிருக்கிறது தப்பு तो அப்படினு अपने मुंह तक खोल कर रखा है वो गलत है करके बता ஹalleluya दिए அமைதியா உட்கார்ந்துட்டாங்க तो இது शांत ஒரு होकर நேரடி बैठ போட்டு गए உடைக்கிறார் तो அப்படி सीधा ये बता रहे सब बोलकर அப்ப பிரிக்கப்பட்டவாள் जो अलग किया गया जीवन बताना இன்னைக்கு பாஸ்டர் பிரசங்கம் பண்ணாரு आज फास्टर प्रचार कर रहे थे அப்படினு சொல்லி வீட்ல போய் டிஸ்கஸ் பண்ணோம் वैसे बोलकर घर जाकर हमें डिस्कस करना चाहिए ஐயோ ஆண்டவர் நம்ம தவற உணர்த்தி जो இருக்கிறாரு अपनी गलतियों को समझाए हैं परमेश्वर वैसे में करना எல்லாரும் चाहिए இவர் கரகாட்டம் பார்க்க போனாருன்னு நீங்க எப்படி சொல்லிட்டீங்க और सबके सामने बोल दिए थे वो ஆண்டவர் வெளிப்படுத்தும் பொழுது परमेश्वर प्रकट करते அங்க समय போய் நீங்க சரி பண்ணணும் वहां जाकर ठीक தேவ करना சமூகத்துல है சரி பண்ணணும் परमेश्वर के चरणों में जाकर हमें ठीक करना है उसे உணர்த்தலாம் समझा सकते हैं சிலது उन्हें ஞானமா செய்யப்பட வேண்டும் सब कुछ ज्ञान से हमें करना चाहिए சிலர் எழும்பி சாட்சி சொல்லுவாங்க और कुछ लोग उठकर गवाही बताते रहेंगे என் புருஷன் मेरी पति பேயாட்டா இருக்கிறான் वो அப்படின்னு भूत की तरह है इस तरह सब कुछ बोलते रहेंगे அவன் वो பேயாட்டா இருந்தா நீங்க யாரு अगर वो भूत है तो आप कौन हो சொல்லுங்க ஏசப்பா பிள்ளையா अब यीशु के बेटे हो நீங்க क्या ஒரே சரீரம் अब सब एक ही शरीर இதெல்லாம் ரொம்ப है ஜாக்கிரதையா இருக்கணும் ये सबसे सावधान होना चाहिए ரொம்ப ஜாக்கிரதையா இருக்கணும் बहुत सावधान होना வாயில चाहिए வந்ததெல்லாம் பப்ளிக்ல சொல்லிட और கூடாது जो शब्द आ रहा है सब कुछ ऐसे पब्लिक में नहीं बोलते रहना பழக்கு है விப்பார் நம்ம ஆண்டவர் परमेश्वर हमें सिखाएंगे பழக்கு விப்பார் हमें सिखाएंगे परमेश्वर ஹalleluya பழக்கு விப்பார் அவர் वो हमें सिखाएंगे சில உபதேசங்கள் இருக்கு தவறான உபதேசங்களும் और कुछ गलत उपदेश भी है சில பேர் பரிசுத்தாவி கிடையாது और कुछ लोग कहते हैं कि पवित्र आत्मा नहीं है பிதாவே கிடையாது और पिता भी यीशु नहीं மட்டும் தான் है சொல்றாங்க. सिर्फ यीशु मसीह है वैसे बोलते இயேசு हैं தான சொல்றாங்கன்னு அங்க ஓடாத அதான் சொல்றாரு இயேசு தானே சொல்றாங்கன்னு जो போயிடு यीशु ही जो कहते हैं बिल्कुल वहां नहीं जाना चाहिए புரியுங்களா समझ में आ रहा है அடுத்து क्या சிலர் आपको? சொல்றாங்க अगला कुछ लोग कहते हैं சிலர் என்ன சொல்றாங்கன்னா कुछ लोग क्या कहते हैं देखिए பிதா மட்டும் தான் இயேசு கிடையாது பரிசுத்தாவி கிடையாது पिता ही है यीशु और पवित्र आत्मा जी नहीं है कहते हैं பிரைஸ் தி லார்ட் அப்படி இருக்காங்க वैसे भी कुछ लोग रहते சிலரை हैं பாத்தீங்கன்னா आप कुछ लोग को देखेंगे तो நீங்க சபைக்கே போக வேண்டாம் வீட்லயே ஜெபம் பண்ணா कलीसिया போதும் जाने की जरूरत नहीं घर बैठकर प्रार्थना कर सकते हैं बोलते हैं वो ஹalleluya அந்த காலத்துல वो जमाने में வீடுகளில ஜெபம் பண்ணி இருக்காங்க जो घर घर में प्रार्थना करते थे இப்ப வீடுகளில ஜெபம் பண்ணலையா अभी घर में प्रार्थना नहीं करते हैं ரெண்டு क्या ரெண்டு தீமோத்தேயு 2ஆம் அதிகாரம் 22 சொல்லுகிறது और दूसरा तिमोथेयु दूसरा சுத்த अध्याय 22 இருதயம் वचन में लिखा உள்ளவர்களோடு நாம है என்ன செய்யணும் और शुद्ध मन के साथ இணைந்து जो है ஆராதிக்க வேண்டும் उनके साथ मिलकर आराधना करना है इस तरह लिखा गया है எந்த ஒரு வஞ்சிக்கிற உபதேசங்களுக்கு நம்ம இடம் கொடுத்துறாம और இருந்தோம்னா कोई भी गिराने वाले उपदेश को जगह हम नहीं देते रहेंगे கர்த்தர் तो நம்மளை நடத்த ஆரம்பிப்பார் परमेश्वर हमें चलाने लगेंगे ஐயோ கர்த்தர் என்னை உயர்த்தலையே परमेश्वर मुझे ऊंचा नहीं किए பிரைஸ் தி லார்ட் ஒரு திருச்சபையில एक कलीसिया ஒரு में பெரிய பண்ணிருக்கிறோமேன்னு சொல்லி உணரல அவரு जो अनपढ़ सेवक से इतना कुछ सीखकर बाहर देश में प्रचार कर रहे वो सब समझे नहीं वो இந்த படிக்காத ஆளுகிட்ட நம்ம இருக்க வேண்டியதுல வேற சபைக்கு போய்டுன்னு போயிட்டாரு और ये अनपढ़ के साथ रहने की जरूरत नहीं है दूसरे कलीसिया जाएंगे बोलकर चले गए वो நடந்தது என்ன தெரியுங்களா वहां पर क्या அவருடைய संभव हुआ பிசினஸ் இழந்து போனாரு उनका बिजनेस वो खो दिए ஆசீர்வாதத்தை இழந்து वो போனாரு अपने आशीर्वाद खो दिए हैं எல்லாம் இழந்து போன பரதேசியாட்டா வந்து மறுபடியும் பாஸ்டர் நான் और सब कुछ खोकर वापस फास्टर के पास ரொம்ப நாளா आकर சர்ச்சுக்கு வரலன்னு வந்து உட்கார்றாரு और बहुत दिन के बाद आराम बोलकर बैठ गए वो आकर பாத்தீங்களா இது பைபிள்ல எழுதி இருக்கு बाइबल में लिखा गया है எபேசியர் 2ல इफिसियों दूसरा अध्याय மனசும் मन மாமிசமும் और शरीर விரும்பினவைகள் எல்லாம் செய்து जो चाहता है वो सारे कार्य पूरा கோபாக்கினியின் कर பிள்ளைகளாக हम இருந்தோம் क्रोध के संतान थे इस तरह लिखा गया है சோ ஐஸ்வர்யம் எதுல ஐஸ்வர்யம் और धन किसमें देखिए देवनुडिया? परमेश्वर के இரக்கத்தில் परमेश्वर के ஐஸ்வர்யம் दया में धन உள்ளவர்களா होना। கர்த்தர் நம்மள என்ன செஞ்சாராம் परमेश्वर क्या किए हैं हमें அன்பு கூர்ந்து அன்பினாலே அக்கிரமங்களில மரித்தவர்களாய் இருந்த நம்மை கிறிஸ்துடனே கூட உயிர்ப்பித்து கிருபையினாலே ரட்சிக்கப்பட்டீங்க இது உங்களால் உண்டானது அல்ல தேவனுடைய ஈவு
gift of God. तो परमेश्वर का इनाम इसमें लिखा गया है, gift ஆ கொடுத்திருக்கிறாரு. परमेश्वर इनाम दिया है हमें। ஒருத்தர் யாரும் gift தர்றாங்கன்னா कोई आपको इनाम देते हैं तो நீங்க என்ன செய்வீங்க? आप उससे क्या करेंगे? விரும்பி gift தர்றாங்க. उछाकर आपको इनाम அப்ப देते हैं வாங்குவீங்களா, वो, तो उसे ले देते हैं। ஒரு உதாரணத்தை உங்களுக்கு சொல்றேன். एक उदाहरण बताता हूँ, देखिए। ஒருத்தன் ஒரு இட்லி கடைக்கு போனான். और कोई इडली दुकान में गए இந்த இந்த கடையில என்னென்ன நாஸ்டா கிடைக்குது और அப்படின்னு दुकान में क्या नाश्ता मिलता है करके पूछे वो சூப்பர் பூரி கிடைக்குதுப்பா, वो कहते कि अच्छा पूरी मिलेगा, பூரி பாஜி கிடைக்குது, जो अच्छा पूरी भाजी இட்லி मिलेगा சாம்பார் கிடைக்குது, और इडली सांबार मिलेगा தோசை கிடைக்குது, और डोसा मिलेगा அப்புறம் பொங்கல் கிடைக்குது और அப்படின்னு फिर पोंगल मिलेगा, सब बता எல்லாம் दिए, கிடைக்குது. सब कुछ मिलेगा। சட்னி சாம்பார்லாம் கிடைக்குமா वो पूछे कि चटनी अदला- सांबार अदला मिलेगा उसमें क्या? கிடைக்கும் உங்களுக்கு? बोले हाँ सब फिर फ्री में मिलेगा। சார் இந்த சட்னி சாம்பார் वो चटनी सांबार இந்த பாஜி பூரிக்கு தரீங்களா, और பாஜி पूरी को जो இலவசம் बाजी देते அதை हैं ना மட்டும் தாங்க वो சார், सिर्फ वो दे दीजिए करके पूछा இதை वो। மட்டும் क्या அதை मांगा மட்டும் தாங்க वो? சார் सिर्फ वो दे दीजिए करके पूछा वो। பூரி வாங்கினாதான் वो बोले कि पूरी लेंगे तभी बाजी தோசை देंगे, வாங்கினாதான் சாம்பார் आप இலவசம், डोसा देंगे खरीदेंगे तभी सांबार இலவசமா देंगे। கொடுக்கறத கொடுக்க மாட்டோம். जो मुफ्त में देते हैं वो आपको नहीं அதை देंगे करके வாங்கினாதான் बोले। இது கிடைக்கும் अगर இலவசம். वो खरीदेंगे तभी ये मुफ्त में हम देंगे करके ஹலோ, बोले அப்ப वो। இலவசமா gift கொடுக்கறாருன்னா अगर मुफ्त में कोई इनाम देते हैं तो ஒரு கிரயம் வேணுமாண்டாமா? एक कीमत चुकाना है कि சொல்லுங்க. नहीं? ஹalleluya, புரியுதா உங்களுக்கு? समझ में आ रहा है कि आपको ஒரு இலவசமா gift கிடைக்குது. मुफ्त में वहां पर उन्हें इनाम मिलता है சிலருக்கு நோக்கம் என்ன, அந்த இலவசமா தர்றீங்களே और कुछ लोग का मकसद क्या है, देखिए எனக்கு தாங்க, जो मुफ्त में देते हैं सिर्फ वो ही मुझे दे दीजिए, वो सांबार आप दे சட்னி दीजिए தாங்க. या फिर वो चटनी मुझे दे दीजिए। சட்னி சாம்பார் பாஜி தான் இலவசமா கிடைச்சா நீ வீட்ல பொங்கி சாப்பிடுறிய, और चटनी सांबार मुफ्त में मिलेगा तो घर में बनाकर खा लेंगे। அது மட்டும் எப்படி கொடுப்பாங்க? सिर्फ वो இதை कैसे दे வாங்கினா देंगे? கரையை செலுத்தினாதான் अगर कीमत அது चुकाएंगे கிடைக்கும். तभी वो मिलेगा। இதுதான் தேவனுடைய gift பாருங்க. और ऐसे ही परमेश्वर का Gift इनाम भी சாதாரணமா है, கிடைக்காது. परमेश्वर का इनाम ऐसे साधारण रीति से नहीं இப்போ मिलेगा। வேதத்துல சொல்லப்பட்டிருக்கு, और जैसे वचन में लिखा गया है ஆண்டவர் அவருடைய உபதேசத்துல நம்ம நடந்தாதான் परमेश्वर के उपदेश में हम चलेंगे நாம் तभी அவருடைய சீசரா இருக்க முடியும். हम பைபிள்ல परमेश्वर के இருக்கு. चेले बन पाएंगे। ஹalleluya, हालेलुया ஹalleluya. हालेलुया। அவருடைய உபதேசத்துல நம்ம நிலைத்திருந்தாதான் परमेश्वर के उपदेश में यार बने रहेंगे तभी நம்முடைய அவருடைய சீசன் என்று சொல்லப்படும். हम परमेश्वर के चेले बनेंगे। உபதேசம் தவறா இருக்க கூடாது. उपदेश गलत नहीं होना चाहिए வாழ்க்கையில உபதேசம் தவறுக்குள்ள போயிடே கூடாது. और जीवन जो है गलत उपदेश में कभी नहीं जाना चाहिए। தவறான உபதேசங்க, और बहुत सारे गलत उपदेश தீர்க்கதரிசிகள், और கள்ள झूठे भविष्यवक्ता காரியங்கள். और बहुत सारे कार्य है। Praise the Lord, hallelujah. हालेलुया। அந்த தவறான உபதேசத்துல போய்டக்கூடாது. जो गलत முக்கியமா उपदेश में नहीं जाना கடைசி चाहिए காலத்துல தவறான और உபதேசம். अंतिम समय गलत उपदेश में नहीं जाना चाहिए। சிலர் சொல்லுவாங்க சினிமா பாத்துக்க और कुछ लोग कहते रहेंगे सिनेमा देख ले சோ எதை வேணுமோ பண்ணிக்க और जो चाहिए तो कर ले, அப்படிமா. वैसे அந்த बोलते தவறான रहेंगे। உபதேசத்துக்குள்ள போவே वो கூடாது. गलत उपदेश के अंदर प्रवेश नहीं करना चाहिए। ஆண்டவருடைய உபதேசத்துல நீங்க நிலைத்திருக்கணும். परमेश्वर के उपदेश में बने रहना है। ஆமென், ஹalleluya. हालेलुया। அப்படி இருக்கும் பொழுது और वैसे हम रहते समय கர்த்தர் என்ன செய்கிறார் பாருங்க. परमेश्वर क्या करते हैं, देखिए ஹalleluya. ஆண்டவர் சொல்லுகிறாரு, परमेश्वर कहते हैं இப்போ வேதத்துல சொல்லப்பட்டிருக்கு, जैसे वचन में அந்த लिखा गया है உபதேசத்துல நாம் நிலைத்திருக்கும் பொழுது நாம் சீடனா இருப்போம். जो उपदेश में बने रहेंगे तभी हम चेले बनेंगे। அதற்காக தான் உங்களையும் என்னையும் और ரட்சித்திருக்கிறார். इसलिए परमेश्वर मुझे आपको उद्धार किए हैं। யோவான் 15:16 பாத்தீங்கன்னா और यूहन्ना 15 அதுல अध्याय எழுதியிருக்கு, 16 वचन में लिखा गया है நீங்கள் என்னை தெரிந்து கொள்ளவில்லை, और आप मुझे नहीं நான் चुने உங்களை हैं, தெரிந்து கொண்டேன். मैं तुम्हें चुना हूं, परमेश्वर कहते हैं। ஹalleluya. நீங்க போய் आप जाकर கனி கொடுக்கும்படியாக, फल देने के நீங்க लिए கேட்டுக்கொள்வது எதுவோ அது நான் உங்களுக்கு தரும்படியாக, और जो पूछते हैं उसे परमेश्वर को நீங்க देने என்னில के लिए நிலைத்திருக்கும்படியாக நான் தெரிந்து கொண்டேன்னு और சொல்றேன். आप मुझे बने रहने के लिए मैं चुना हूं, परमेश्वर कहते हैं वहां पर। அமைதியா இருந்து தெளிவா நம்முடைய வாழ்க்கை தெளிவாக போகணும். और जीवन जो है साफ होना चाहिए वो, ஒருபோதும் அந்த உபதேசத்தை விட்டு வழி விலகியதே और கூடாது. कभी जो उपदेश को छोड़कर नहीं भटकना है। இயேசு சாமி உயிர்த்தெழுந்து வந்து சொன்ன ஒரே जो ஒரு यीशु मसीह காரியம், जी उठकर एक कार्य कहते हैं, Praise the Lord. நீங்கள் புறப்பட்டு போய் பிதா குமாரன் பரிசுத்தாவி நாமத்தினால ஞானஸ்நானம் और तुम கொடுங்கள். जाकर पिता पुत्र पवित्र आत्मा के नाम से बपतिस्मा நான் दो। கட்டளையிட்ட और मैंने जो आज्ञा மத்தேயு दिया, 28:20 சொல்லுகிறது, और मत्ती 28 अध्याय நான் 20वां वचन में लिखा கட்டளையிட்ட गया है, जो कुछ मैंने आज्ञा दिया யாவையும் அவர்களுக்கு உபதேசமாய் பண்ணுங்க. आप जाकर उपदेश दीजिए। இயேசு சொன்ன அந்த உபதேசம் जो यीशु कहते हैं वो அதை उपदेश கற்றுக் கொடுங்கன்னு சொன்னாரு. उसे सिखाने के लिए कहते हैं பாவ वो, மன்னிப்பை, पाप की क्षमा को மனம் திரும்புதலை, और मन फिराव को, கனி கொடுக்கிற जो அனுபவத்தை, फल देने वाले अनुभव को। ஹalleluya. हालेलुया। சொன்னார், மாறுபாடான உள்ள சந்ததியை விட்டு விலகி और இருப்பதை, टेढ़ी जाति से दूर रहे, परमेश्वर कहते हैं। சபைக்காக தன்னை தானே ஒப்பு கொடுத்ததை और कलिसिया के लिए जो अपने आप को நீங்கள் सौंपते हैं, சொல்லுங்கள் உபதேசமாக. और जाकर बताओ उपदेश के रूप Praise the में। Lord. உபதேசமாக சொல்லுங்கள். उपदेश बताइए कहते हैं परमेश्वर। ஒவ்வொரு சபையிலும் வித்தியாசமான உபதேசங்கள் இருக்கின்றன. जो हर एक कलिसिया में अलग अलग उपदेश है, देखिए ஹalleluya. சிலர் சொல்லுகிறாங்க, कुछ लोग कहते இயேசு हैं உயிர்த்தெழுந்த இயேசு சொன்ன உபதேசத்தை கைக்கொள்வதில்லை. और जी उठकर जो बताए यीशु मसीह का उपदेश को पालन नहीं करते हैं वो, தண்ணி அள்ளி தெளிச்சு விட்டா போதும் जैसे ஞானஸ்நானம். पानी
छिड़क देंगे तो काफी होगा, बपतिस्मा बोल देंगे। ஆண்டவராகிய இயேசுவே தண்ணீர்ல மூழ்கி பிதாகுமாரன் பரிசுத்த ஆவி நாமத்தினால் தண்ணீர்ல மூழ்கி ஞானஸ்நானம் எடுத்திருக்கிறார். और परमेश्वर यीशु मसीह खुद पानी में डूबकर पिता पुत्र पवित्र आत्मा के नाम से பரிசுத்த बपतिस्मा लिए ஆவியானவர் அவர் மேல हैं வந்து இறங்கினார். और पवित्र आत्मा जी उन पर वहां पर वास करते हैं वो। அதனால அப்போஸ்தலர்கள் என்பது तो प्रेरितों जो कहते समय சாதாரண கல்யாணம் கட்டாதவங்க மாத்திரம் जो அப்போஸ்தலர்கள் साधारण से विवाह नहीं करते हैं, सिर्फ वो प्रेरित तो नहीं है, மனிதர்களால் ஏற்படுத்துகிற உபதேசங்கள். जो मनुष्य के द्वारा होने वाले उपदेश, ஹல்லேலூயா. அவைகளுக்கெல்லாம் செவி சாய்த்து நம்ம என்ன செஞ்சிட கூடாது, वो सारे कार्य के लिए कान लगाकर बर्बाद नहीं होना चाहिए। ஹல்லேலூயா. ஆகவே உபதேசங்கள்ல ஜாக்கிரதையா இருக்கணும். उपदेश में हमें सावधान रहना चाहिए। அடுத்தது அந்நியோன்ய ஐக்கியம் சொல்றாங்க. अगला संगति के बारे में कहते हैं, என்ன எழுதி இருக்கு? அந்நியோன்ய, जो अगला संगति के बारे में लिखा गया है। என்ன போட்டிருக்கு? அந்நியோன்யத்திலும் அப்பம் பிக்குதலையும் और संगति रोटी तोड़ने में क्या करना है, हमें स्थिर होना है कि नहीं। அப்பம் பிக்குதனால என்ன? जो रोटी तोड़ने के द्वारा क्या आशीर्वाद है देखिए। யோவான் 6:54 சொல்லப்பட்டிருக்கு பாருங்க. और यूहन्ना 6:54 में लिखा गया है, நித்திய ஜீவன் உயிர்த்தெழுதல் கிடைக்கிறது. जो अनंतकाल जीवन और जी उठना ஏன் मिलता है। அப்பம் பிக்கணும்? क्यों हमें रोटी तोड़ना है, ஏன் ஐக்கியப்படணும்? क्यों हमें संगति रखना है। எத்தனை பேர் நேத்தே ஊருக்கு போற வேண்டியவங்க இன்னைக்கு ஏன் உட்கார்ந்து இருக்காங்க? जो कल गांव जाने वाले थे आज क्यों बैठे हैं यहाँ சில पर। பேர் அதை குறித்து கவலைப்பட और மாட்டாங்க. कुछ लोग उसके बारे में चिंता ही नहीं करेंगे। ஏன் அந்த ஐக்கியத்தை விரும்புகிறாங்க? क्यों वो संगति को चाहते ஏன் हैं, அந்த அப்பம் பிக்குதலை और விரும்புகிறாங்க? क्यों वो रोटी तोड़ना उसे चाहते हैं उसे। வேதம் சொல்லுகிறது பாருங்க. जैसे वचन कहता है देखिए, யோவான் 6:54 எழுதி இருக்கு. यूहन्ना 6:54 में लिखा गया है, நித்திய ஜீவன் உயிர்த்தெழுதல் கிடைக்கிறது. जो अनंतकाल जीवन वहां पर उन्हें मिलता है। ஹல்லேலூயா. हालेलुया, ஹல்லேலூயா. हालेलुया। சத்தியம் தெளிவானவங்க தான் और सत्य में जो साफ है वही கர்த்தருடைய அப்பம் பிக்குதலை விட மாட்டாங்க. जो रोटी तोड़ना उसे कभी नहीं छोड़ेंगे। என்ன செய்வாங்க? தங்களுடைய காரியத்துக்கு முன்னுரிமை கொடுத்துருவாங்க. या फिर कोई क्या करेंगे, अपने कार्य के लिए पहला जगह देते रहेंगे। Praise the Lord. யோவான் 6:56 எழுதி இருக்கு பாருங்க. और यूहन्ना की पुस्तक में लिखा गया देखिए 6:54 में, கிறிஸ்துவோடு உள்ள ஐக்கியத்திலே நிலைத்திருக்கிறதை காண்பிக்கிறது. जो मसीह के साथ स्थिर होने वाला वो अनुभव को प्रकट करता है। रोटी तोड़ना என்ன காண்பிக்கிறது? वो क्या प्रकट करता है, கிறிஸ்துவோடு ஐக்கியம். जो मसीह के साथ संगति रखना। இந்த அப்பம் பிக்குதல், ये रोटी तोड़ना जो है वो, ஹல்லேலூயா, கர்த்தர் சொன்ன காரியத்துல जो परमेश्वर कहते हैं वो कार्यों நீங்கள் में, விசுவாசித்து जो ஐக்கியப்படுவதனால, विश्वास कर संगति रखने के ஆயத்தப்பட்டு कारण ஐக்கியப்படுவதனால और तैयार होकर संगति रखने के कारण, கிறிஸ்துவோடு உள்ள ஐக்கியம் உங்களுக்கு பெருகுகிறது. जो मसीह के साथ जो संगति रखते हैं वो बढ़ता है। தேவனோடு இருக்கிற ரிலேஷன்ஷிப், परमेश्वर के साथ होने वाला रिश्ता। இந்த அப்பம் பிக்கிறது என்பது और ये रोटी तोड़ना जो है, எல்லா இடத்துலயும் நீங்கள் ஐக்கியப்படக்கூடாது. जो हर एक जगह जाकर संगति नहीं रखना நல்லா चाहिए। தெரிஞ்சுக்கணும். ஹல்லேலூயா. हालेलुया। நீங்கள் இவ்விதமான சத்தியத்திலே இருப்பவர்கள், अब इस प्रकार के सत्य में रहने वाले, உபதேசத்திலே इस प्रकार के उपदेश உள்ள में, சபைகளிலே ஊருக்கு போனாலும் ஐக்கியப்படலாம். अगर इस प्रकार की संगति उपदेश में जो है वैसे गांव जाएंगे तो वहां संगति Praise रख the सकते Lord. हैं। புரியுதுங்க உங்களுக்கு? समझ में आ रहा है कि आपको எங்க போனாலும் சரி कहां भी जाएंगे फिर भी உங்களுடைய ஐக்கியம் சரியா இருக்கணும். आपकी संगति ठीक होना ஏன் चाहिए। அப்படின்னா क्यों देखिए, கிறிஸ்துவோடு உள்ள ஐக்கியத்திலே நிலைத்திருக்க பண்ணுகிறது. जो मसीह के साथ संगति रखना जो ठहरना मदद करता है वो, ஆமென். இதை சாதாரணமாக इसे साधारण रीति से என்ன நல்ல ஆண்டவர் சமூகத்திலே ஜெபித்து परमेश्वर के चरणों में प्रार्थना कर कर நாம எடுக்கணும். हमें लेना चाहिए। 1 கொரிந்தியர் 11:26 எழுதி இருக்கு और பாருங்க. पहला कुरिन्थियों 11 अध्याय 26वां वचन में लिखा गया என்ன है। எழுதி இருக்குன்னா, 26वां वचन में क्या लिखा गया है, கிறிஸ்துவினுடைய மரணத்தை நாம் அறிக்கையிடுகிறோம். जो मसीह की मृत्यु को हम वहां पर कबूल करते हैं। தேவனுடைய மரணம் जो मसीह की मृत्यु जो है उसे நினைக்கப்படுகிறது. स्मरण करते हैं, நினைக்கப்படுகிறது. उसे हम स्मरण करते हैं, நமக்காக ஒருத்தர் மரித்தார். जो हमारे लिए परमेश्वर मरे। இந்த கிறிஸ்துவினுடைய அப்பம் பிக்குதலுடைய ஐக்கியம் जो मसीह जो रोटी तोड़ा संगति जो है அவருடைய மரணத்தை வெளிப்படுத்துகிறது. परमेश्वर की मृत्यु को प्रकट அந்த करता है, மரணத்தை அறிக்கையிட वो பண்ணுகிறது. मृत्यु को वहां पर कबूल करते हैं। 1 கொரிந்தியர் 11:26 போட்டிருக்கு பாருங்க. और पहला कुरिन्थियों 11:26 में लिखा गया है, அவருடைய देखिए வருகையை அறிக்கையிட परमेश्वर செய்கிறது. के आगमन को वहां पर स्मरण करते हैं। அதே போல 1 கொரிந்தியர் 10:17 போனீங்கன்னா, और पहला कुरिन्थियों 10वां अध्याय 17 वचन में देखिए, அநேகராகிய நம்மை, जो अनेक जो विरोध थे हमें। அத வாசிங்க. 10:17 1 கொரிந்தியர் पहला कुरिन्थियों 10वां अध्याय 17 वचन को पढ़ेंगे। ஒரே அப்பத்தில் நாம் எல்லாரும் பங்கு பெறுகிறபடியால் அநேகரான நாம் ஒரே அப்பமும் ஒரே சரீரமாக இருக்கிறோம். Praise the Lord. இது என்ன செய்கிறது பாருங்க. और ये क्या करता है देखिए, இந்த अनेகராகிய நம்மை जो अनेक है ஒன்றாக हमें இணைக்கிறது. वो இந்த एक कर ஐக்கியம் देता है, ये संगति हमें एक बना लेता है, ஒன்றாக்குறது. वो हमें एक करता है। கணவன் மனைவி ஒன்றா இருக்கிறது पति போல पत्नी जैसे एक होते हैं वैसे சபையில कलीसिया में கர்த்தர் என்ன செய்கிறாரு? परमेश्वर हमें क्या करते நம்மளை हैं, ஒன்றாக்குறாரு. वो हमें एक कर लेते हैं। ஹalleluya. हालेलुया। அதனால வந்து இந்த அப்பத்தையும் तो ये रोटी திராட்சரசத்தையும் और दाखरस को எபிரேயர் 12ஆம் அதிகாரத்துல எல்லாம் நீங்க பாத்தீங்கன்னா, अब इब्रानियों 12 अध्याय में देखेंगे तो, எபிரேயர் எல்லாம் பார்க்கும் பொழுது, अब इब्रानियों की पुस्तक में देखते समय, இன்னும் ஆதிகாமத்திலையும் பார்க்கும் பொழுது, और उत्पत्ति की पुस्तक में देखते समय, இந்த
இந்த அப்பத்தை ये रोटी को இத கொடுத்து ஆசீர்வதித்த பொழுது इसे देखकर परमेश्वर आशीष करते समय அவர்கள் என்ன செய்தாங்க? वो क्या करते हैं? அங்கே தசமபாகம் செலுத்தினாங்க. वहां पर दशम दान दिए इस तरह लिखा गया நல்லா है। கவனிச்சீங்க. अब इसे உபதேசங்கள் ध्यान दीजिए, மாறுகிற காலங்கள்ல வந்திருக்கிறோம். जो उपदेश जो है बदलने वाले समय पर आए हैं, அப்பமும் அந்த திராட்சரசமும் और रोटी और கொடுத்து दाखरस ஆசீர்வதித்த பொழுது वो देखकर आशीष करते समय அந்த ஆசீர்வாதத்தை அவர்கள் சுதந்திரத்துக் கொண்டாங்க. वो आशीर्वाद वहां पर वो हासिल कर लेते हैं। ஜோசுவா और जोशुआ காலேபை ஆசீர்வதிக்கும் பொழுது वो कालेब को आशीष करते அந்த समय ஆசீர்வாதத்தை காலேப் சுதந்திரித்துக் கொண்டான் என்று वो आशीर्वाद को कालेब जो है हासिल करने யோசுவா लगा। 14:13 எழுதி இருக்கு. और जोशुआ 14:13 में लिखा गया है, சுதந்திரித்துக் கொள்ள சில தகுதி வேணும். और स्वीकार करने के लिए कुछ योग्यता होना चाहिए, ஆசீர்வதிக்க சில தகுதி வேணும். और आशीष करने के लिए कुछ योग्यता होना நாம் चाहिए। சரியில்லாம ஆசீர்வதித்தோம்னா அந்த ஆசீர்வாதம் பலிக்காது. अगर हम ठीक नहीं रहकर किसी को आशीष करेंगे तो वो आशीष யோசுவா पूरा नहीं होगा। 6:27 எழுதி இருக்கு. और योशुआ की पुस्तक में लिखा गया 6:26 में लिखा गया அந்த है, யோசுவா காலேபை और वो ஆசீர்வதித்தான், கர்த்தர் அவனோடு இருந்தார்னு वो இருக்கு. कालेब को आशीष करते समय परमेश्वर उसके संग थे ऐसा கர்த்தர் लिखा गया है। அவனோடு இருந்தார்னு யோசுவா 6:27 எழுதி இருக்கு. और परमेश्वर जोशुआ के संग थे इस तरह जोशुआ पहला अध्याय में கர்த்தர் लिखा गया நம்மோடு है। இருக்கிறதற்கு சில தகுதிகள் வேணும். परमेश्वर हमारे संग होने के लिए कुछ योग्यता होना அவன் चाहिए। ஆசாரிப்பு கூடாரத்தை விட்டு விலகாதிருந்தான். वो याजक के तंबू से कभी दूर नहीं हुआ, ஐக்கியத்தை விட்டு விலகாதிருந்தான். वो संगति से वो दूर नहीं हुआ, इसका मतलब है ஹல்லேலூயா. हालेलुया। தன்னுடைய ஊழியக்காரனாகிய அவன் கற்பித்த பிரமாணங்களுக்கு கீழ்ப்படிந்தவனா இருந்தான். जो सेवक जो सिखाए विधियों को இப்படி पालन करने ஒரு वाला 5 था அனுபவங்கள் वो, இருக்கிறது. ऐसे 5 प्रकार के अनुभव है। கர்த்தர் நம்மளோட கூட இருக்கிறது. परमेश्वर हमारे संग रहने के लिए, இந்த அனுபவங்கள்ல இருந்து ஆசீர்வதிக்கும் பொழுது மற்றவர்களுக்கு அந்த ஆசீர்வாதம் பலிக்கும். और ये अनुभव में रहकर आशीष करते समय वो आशीष पूरा होने लगता है। நல்லா தெரிந்து கொள்ளணும். अब अच्छे से समझना है, எப்படியே நடக்கலாம், எப்படியே ஜீவிக்கலாம் அப்படி இல்ல. और कैसे भी जीवन बिता सकते हैं वैसे नहीं, எப்படியும் பண்ணலாம். कैसे भी कर सकते हैं, ஆனால் அந்த ஆசீர்வாதத்தை நம்ம சுதந்திரித்துக் கொள்ள लेकिन முடியாது. वो आशीर्वाद को हम स्वीकार नहीं कर पाएंगे। ஆண்டவர் சொன்ன அந்த மெத்தட விடும் பொழுது கர்த்தர் கூட இருக்க மாட்டார். और जो परमेश्वर कहते हैं उसे हम इनकार करते समय परमेश्वर हमारे संग नहीं रहेंगे। 2 ராஜாக்கள் 2:2ல நீங்க பாத்தீங்கன்னா, दूसरे राजाओं की पुस्तक दूसरा अध्याय दूसरा वचन को देखिए, நீங்க அங்க எழுதப்பட்டிருக்கிறது. वहां पर लिखा गया है, அதாவது 2 ராஜாக்கள் 2ஆம் அதிகாரத்துல என்ன எழுதி இருக்குன்னா, दूसरा राजा दूसरा अध्याय में क्या लिखा गया देखिए, எலியா एलिया जो थे அவன் எடுத்துக்கொள்ளப்படுவதற்கு முன்பதாக वो परमेश्वर के साथ जाने से पहले எலியா கடந்து வந்த 4 அனுபவம் அங்க எழுதி இருக்கு. जो एलिया 4 जो आते हैं, அனுபவங்கள். 4 प्रकार के अनुभव के बारे में लिखा गया है। 4 அனுபவம் எழுதி இருக்கு. 4 प्रकार के अनुभव के बारे में लिखा गया है वहां 2ஆம் पर। அதிகாரத்துல 1வது வசனத்துல கில்கால் அனுபவம் எழுதி இருக்கு. और दूसरा अध्याय पहला वचन में गिलगाल अनुभव के बारे में वहां पर அது लिखा गया ரட்சிப்பை है, காட்டுகிறது. उद्धार को प्रकट करता है वो। 2ஆம் அதிகாரம் 2வது வசனத்துல எழுதி இருக்கு. और दूसरा अध्याय दूसरा वचन में लिखा गया है, அது தேவனுடைய वो परमेश्वर के என்ன எழுதி இருக்கு? பெத்தேல் அப்படினா जो என்ன? बेतेल के தேவனுடைய बारे में लिखा गया है, வீடு, जो परमेश्वर के भवन के बारे में लिखा गया தேவனுடைய है, வீடு. परमेश्वर के भवन के बारे में लिखा அவன் गया है। எடுத்துக்கொள்ளப்படுவதற்கு இன்னொரு அனுபவம் தேவை. परमेश्वर के साथ जाने के लिए एक और अनुभव की जरूरत है தேவனுடைய वहां வீட்டுல पर। உண்மையா இருக்கணும். परमेश्वर के भवन में सच्चाई से होना चाहिए। தேவனுடைய வீடு எல்லாருக்கும் ஜெப வீடு. परमेश्वर के भवन सब लोग के लिए प्रार्थना का घर माना जाता தேவனுடைய है। வீடு வந்து परमेश्वर का भवन जो है वो, எபேசியர் 5:27 और எழுதப்பட்டிருக்கிறது. इफिसियों 5वां अध्याय 27 वचन में लिखा गया है। பிரைஸ் காட், ஹalleluya. हालेलुया। 5:27 எழுதப்பட்டிருக்கிறது. 5वां अध्याय 27 वचन में लिखा गया है। நல்லா நீங்க சத்தியத்தை தெரிந்து கொள்ளும் பொழுதுதான் மற்றவர்கள் பேசும் பொழுது நீங்கள் கண்டுபிடித்து விடலாம். आप सत्य को जानते समय कोई बताते समय समझ पाएंगे। ஒரு நல்ல சத்தியம் பேசும் பொழுது கூட आप सत्य बात करते समय भी சத்தியத்துல டவுட் இருந்தா நோட் பண்ணி வைக்கணும். अगर நீங்க कुछ डाउट கேட்கலாம். होगा तो आपसे लिख के रख सकते தனிமையில हैं, கேட்கலாம். और उसने व्यक्तिगत में पूछ ஏதோ सकते கேட்ட हैं। போன வந்தன்னு இருக்க கூடாது. ऐसे गया पूछ ஹalleluya. कर आया सुनकर நீங்க आया சத்தியம் वैसे தெரியுங்களா, नहीं। கேட்டுக்கிட்டே போயிட்டு இருப்பீங்க. अगर सत्य पता नहीं होगा तो सुनकर जाते रहेंगे। சத்தியம் கேட்கும் பொழுது आप सत्य को सुनते நீங்க समय, அதிகமா படித்து தியானிக்கும் பொழுது மனதிலாக்கும் பொழுது आप अधिक से अधिक पढ़कर उसे पाठ करते समय உங்களுக்கு क्वेश्चन வரும். आपको प्रश्न वहां पर आएगा, Praise the Lord. Hallelujah. அதை கிளியர் பண்ணணும். उसे क्लियर करना चाहिए। கிளியர் பண்ணணும் उसे வசனத்தை क्लियर குறித்து. करना है। ஹalleluya. Hallelujah. வசனத்தை குறித்தான அந்த தெளிவு வந்துகணும். और वचन के बारे में एक समझ आना चाहिए, ஏன்னா அங்க சொல்லப்பட்டிருக்கு தேவனுடைய வீடு. क्योंकि लिखा गया कि परमेश्वर का भवन है। எலியா எடுத்துக்கொள்வதற்கு और एलिया जो है परमेश्वर लेते எடுத்துக்கொள்ளும் समय, முன்பதாக தேவனுடைய வீட்ல என்ன எப்படி நான் வாசிங்க பார்க்கலாம். और एलिया को परमेश्वर लेने से पहले कैसा था देखिए वो, வாசிங்க 2:2. दूसरा अध्याय दूसरा वचन। பெத்தேல் மட்டும் போக அனுப்புகிறார் எலிசா. நான் உம்மை விடுகிறதில்லை சொல்லுகிறேன். ஹalleluya. அப்போ எலியா பெத்தேல்ல இருந்தா एलिया अगर बेतेल एलिशा में है क्या कर रहा? तो एलिशा कहां पर है देखिए, சொல்லுங்க. பெத்தேல்ல இருக்கிறான். वो बेतेल में है। அப்போ இந்த ஆதிகாமம் 28:17 வாசித்து பாருங்க. उत्पत्ति 28 अध्याय 17 वचन को पढ़कर देखिए, சீக்கிரம் வாசிங்க. जल्दी पढ़ेंगे। அவன் பயந்து இந்த ஸ்தலம் எவ்வளவு பயங்கரமாக இருக்கிறது, இது தேவனுடைய வீடே அல்லாமல் வேற அல்ல, இது வானத்தின்
அல்லேலூயா. எது எது வானத்தின் வாசல்? புரியுதா உங்களுக்கு? வானத்தின் வாசல் எது? जो स्वर्ग का फटा क्या सबै। है? देखिए, कलीसिया। சபையில जो कलीसिया में சரியான ஐக்கியம் இருக்கணும். सही संगति में रखना சபையில चाहिए நிலைத்திருக்கணும். और कलीसिया में ठहरना है हमें। பிரைஸ் தி லார்ட். சபை உபதேச சட்டங்களுக்கு கீழ்ப்படியணும். जो कलीसिया के उपदेश के कानून को पूरा करना है। சபை நாமே ஒரு சபை தான். जो हम खुद एक कलीसिया है, ஆனால் लेकिन फिर भी இருதயம் சுத்தமாக்கப்பட்ட அனைவரும் जो मन जिनका கூடி शुद्ध है, வருகிறது सारे சபை. लोग जहाँ इकट्ठा होते हैं वो அதுதான் कलीसिया மனவாட்டி சபை. और वही दुल्हन का कलीसिया है। இந்த கடைசி கால கிருபையின் காலத்திலே சபையை தான் பூர்ணப்படுத்தி கர்த்தர் எடுத்துக்கொள்ள और போறார். कृपा के समय कलीसिया को पूर्ण कर हालेलुया, परमेश्वर लेने सलोमा। वाले हैं சபையில வைத்து தான் கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பார். और कलीसिया में ही परमेश्वर आपको आशीष करने वाले இந்த हैं। சபை சட்டதிட்ட உபதேசங்களுக்கு கீழ்ப்படியும் பொழுது और कलीसिया के उपदेश को पालन करते समय உங்களை நீதிமான் லிஸ்ட்ல கொண்டுட்டு வருவார். जो धर्मी उनके लिस्ट में परमेश्वर आपको लेकर आएंगे। அதுதான் சங்கீதம் 1ஆம் அதிகாரம் 5வது வசனத்தில் और எழுதியிருக்கு. वही भजन संगीता पहला अध्याय 5वां वचन में நீதிமானின் लिखा गया சபை. है जो धर्मी के कलीसिया। அல்லேலூயா சொல்லுமா. எபேசியர் 5:27 என்ன எழுதியிருக்குன்னா, और इफिसियों 5वां अध्याय 27 वचन में क्या लिखा गया है? சபையானது देखिए कलीसिया जो है वो சபையானது जो कलीसिया जो है கரை திரை பிழை முதலியான பிழையற்ற और ना कलंक ना झूठी ஒரு निर्दोष कलीसिया होना है। மகிமை உள்ள சபையாக एक तेजस्वी कलीसिया होना चाहिए। யாருக்கு முன்ன சபை யாருக்கு முன்ன और இருக்கு? कलीसिया किसके सामने होना चाहिए? देखिए அல்லேலூயா. அதனால தான் நான் யாருக்கும் சொல்லுவேன், और इसलिए बताते हैं ஒரு மனுஷனை பயன்படுத்தணும்னா அந்த சபையில எல்லா கூட்டத்தையும் அட்டெண்ட் பண்ணிருக்கணும், अगर एक அட்டெண்ட் मनुष्य பண்றவனா को இருக்கணும், जो सारे मीटिंग के लिए अटेंड करने ஒழுங்கா वाला होना சபைக்கு चाहिए, வருகிறவர்களா ठीक से कलीसिया में இருக்கணும், आने वाले होना चाहिए, ஆராதனையில முன்னே जो ஆயத்தப்பட்டவர்களா आराधना में पहले இருக்கணும். तैयार இதை होकर ஒரு आने वाले होना ஊழியக்காரன் चाहिए। கவனிச்சு அவர்களை செயல்படுத்தணும். और इस शिक्षा में ஆராதனையை ध्यान ஒழுங்கா देकर வராதவனை பயன்படுத்தி என்ன செய்யுது? जो आराधना में जो आते नहीं है उपयोग करके क्या करे? இப்படி எல்லாம் நாங்க அந்த ஊழியர் இதுல எல்லாம் டீச் பண்ணுவோம். और वैसे उपदेशक जो பெரிய मीटिंग ஊழியர் में शिक्षा கூட்டங்களை देते எப்படி சொல்லி हैं, கொடுக்கணும் டீச் பண்ணுவோம். जो बड़ा बड़ा मीटिंग कैसे करना है सब सिखाते அல்லேலூயா. हैं। உன்னுடைய ஆக்டிவிட்டீஸ், உன்னுடைய வரவு போக்கு வரத்து இதெல்லாம் பார்த்தே கண்டுபிடிச்சிடலாம். और चाल चलन देखकर वहां पहचान सकते எனக்கு हैं। ரொம்ப ஆசை, और ज्यादा आशा நல்ல है பெரிய ஒரு இடம் இருக்கணும், और एक बड़ा जगह होना இங்க चाहिए ஒரு பெரிய கொயர் நிறுத்தணும். और यहाँ पर बड़ा कोयर खड़ा करना है। அந்த திட்டத்தை நிறைவேற்றுவார் वो கர்த்தர். योजना जरूर परमेश्वर पूरा करेंगे। அநேகருக்கு பாடல் தாளந்தங்க கொடுத்து வச்சிருக்கிறார் जो ஆண்டவர். गाना गाने के टैलेंट परमेश्वर दे ஏற்ற रखे हैं காலத்தில் அதெல்லாம் செய்து நிறைவேற்றுவார் और கர்த்தர். सही समय सब पूरा करेंगे அது परमेश्वर। வரைக்கும் ஏன் நிறைவேற்றல? और अभी तक परमेश्वर क्यों नहीं पूरा किए? நம்மளுக்கெல்லாம் அவசரம், जो हम सबको जल्दबाजी है, பாஸ்டர் உடனே செஞ்சிரணும். पास्टर तुरंत कर देना है। ஆபிரகாமுக்கு அவசரம் கிடையாது. जो अब्राहम को जल्दबाजी नहीं था। எபிரேயர் 6:14-15 பார்த்து பாத்தீங்கன்னா और इब्रानियों 6:15 को देखेंगे तो தேவன் சொன்னார், परमेश्वर कहते हैं நிச்சயமாக நான் உன்னை ஆசீர்வதிக்கவே मैं तुझे जरूर ஆசீர்வதிப்பேன், जरूर आशीष करूंगा। உன் परमेश्वर பேரை कहते हैं, பெருமைப்படுத்துவேன்னு तेरे சொன்னார். नाम को आदर करूंगा परमेश्वर कहते हैं। இந்த வாக்குத்தத்தம் நிறைவேற और ये वाचा पूरा होने के 15வது लिए வசனம் சொல்லுகிறது, 15वां वचन में लिखा गया अब्राहम है अब्राहम பொறுமையோடு वो இருந்தார். धीरज धरा। பொறுமை உள்ளவன் பூமியை ஆளுவான். जो धीरज धरते हैं वो संसार पर राज्य करते हैं। மனுஷனுக்கு அந்த பொறுமை என்ற ஒரு சத்தியம் जो मनुष्य को நிறைவேறும் करने वाले பொழுதுதான் सत्य पूरा होते समय அவன் கையில अनेक அதிகாரங்களை கொடுப்பார். उसके हाथ में अनेक अधिकार परमेश्वर देंगे। அவசரப்பட்டா ஒண்ணும் நடக்காது. और उसके पहले जल्दबाजी करेंगे तो कुछ नहीं होगा, कुछ समस्या वहां पर आता है। அந்த அடிப்படையில ஒரு மனுஷன் காத்திருக்கும் பொழுது और वैसे एक அந்த मनुष्य इंतजार மனுஷனுடைய करते समय உயர்வை எந்த பெரிய மனுஷனோ சின்ன மனுஷனோ எந்த பொல்லாத மனுஷனோ தடை பண்ணவே முடியாது. उस मनुष्य की उन्नति को कोई रोक नहीं அல்லேலூயா. पाएंगे। இதற்கு காத்திருப்பவன் தான் உண்மையான ஒரு சீசன். जो इसके लिए इंतजार करने वाले एक सच्चा அல்லேலூயா चेला होता சொல்லுவோமா? है। அல்லேலூயா. हालेलुया। அப்ப இந்த அடிப்படையில நம்முடைய மனசை பக்குவப்படுத்தணும். और ऐसे अपने मन को बना लेना चाहिए हमें। பெத்தேல் एक बेतेल, ஜோசுவாவை எடுத்துக்கொள்ளுங்க. अब जोशुआ को देखिए, அவன் ஆசாரிப்பு கூடாரத்தை விட்டு விலகாதவனா இருந்தான். वो यज्ञ की तंबू से दूर नहीं हुआ அதனால இஸ்ரவேல் ஜனங்களை நடத்தக்கூடிய பொறுப்பை அவனுக்கு और கொடுத்தான். इसलिए इजराइल लोगों को चलाने वाले गुण परमेश्वर से देते हैं। हालेलुया। हालेलुया। இவனை எலியாவை பாருங்க. अब एलिया को देखिए, என்ன பெத்தேல் தேவனுடைய வீட்டுல எப்படி இருக்கிறான்? और बेतेल परमेश्वर के भवन में कैसे रहता है वो। हालेलुया. நான் பெத்தேல்ல இருக்கறேன். நானும் பெத்தேல் வரேன். तो कहते हैं बेतेल जाऊंगा, நானும் मैं भी பெத்தேல் जाऊंगा, இருக்கேன். मैं भी बेतेल ले रहूंगा। உறுதியா இருக்கிறான் பாருங்க वहां இதுல. पर स्थिर रहता है। देखिए वो ஒரு தேவனுடைய மனுஷனுடைய வரத்தை நாமும் பெறணும்னா एक परमेश्वर के मनुष्य के वरदान அந்த को पाना है तो மனுஷனுடைய சத்தியத்தையும் அவன் ஃபாலோ பண்ண ஒவ்வொரு உபதேசங்களையும் இவன் கவனிக்கிறான். जो हर एक उपदेश पर भी ध्यान देता है वहां அந்த पर, மெத்தட்களை பயன்படுத்துறான். वो सारे कार्यों को पूरा करता है। ஜெபத்துல உறுதியா जो இருக்கிறான். प्रार्थना में स्थिर रहता है वो। Praise the Lord.
ஆகவே தான் கர்த்தர் என்ன செஞ்சாரு, और इसलिए परमेश्वर क्या करते हैं, அல்லது எலியா இந்த சரீரத்தோட அப்படியே எடுத்துக்கிட்டு इस शरीर போயிருக்கிறாரு के साथ ஆண்டவர். परमेश्वर से वैसे स्वीकार कर लेते ஆனா हैं। உங்களை என்னையும் இந்த लेकिन आपको சபையில और मुझे இயேசு कलीसिया சாமி में வரும் பொழுது यीशु मसीह आते समय, ஹalleluya, சபையில சரியான அப்பம் பிக்குதலையும் ஐக்கியத்திலையும் உறுதியா நிற்கும் பொழுது जो संगति रोटी तोड़ने में रहते हैं, बने रहते சங்கீதம் हैं, 133 भजन 2 படி 3 படியாக 133वां உங்களுக்குள்ள अध्याय அந்த दूसरा वचन के ஜீவனையும் अनुसार आपके अंदर जीवन அந்த को, वो ஆசீர்வாதத்தையும் आशीर्वाद को நிறைவாக वो வைப்பார். पूरा रखेंगे। ஹalleluya, हालेलुया, ஹalleluya. हालेलुया। கீழ்ப்படிதல். जो आज्ञा पालन करना, ஒரு பெரிய ராஜா, एक बड़ा राजा थे, அவங்க ராஜாவின் இடத்துல ரொம்ப பேர் வந்தாங்க. वो राजा के पास बहुत सारे लोग वहां पर आते हैं, அவர் ஒரு क्वेश्चन பண்ணார். वहां पर एक सवाल करते हैं वो, டேய் உங்கள எல்லாரும் பெரிய வில்லர்களா வந்திருக்கீங்க, எல்லாம் ஆண்கள், जो बड़े सब वहां पुरुष लोग आते हैं वहां पर, பெரிய ஒரு மாநாடு. அந்த और ராஜா एक बड़ा கேட்டார், मीटिंग था वहां पर, राजा पूछते हैं யாரெல்லாம் जो कोई பிரைஸ் தி லார்ட் மனைவிக்கு கீழ்ப்படிகிறீங்களா, जो पत्नी की आज्ञा पालन करते எல்லாம் हैं தனியா நில்லுங்க அப்படி. वो सब अलग खड़े हो जाइए। பிரைஸ் தி லார்ட், ஹalleluya. மனைவிகளே உங்க சொந்த புருஷருக்கு और पत्नी जो है अपने पति के अधीन रहने के लिए कहते हैं, उसे लिखा गया है। மனைவிக்கு தான் நான் கீழ்ப்படிவேன், அவ சொல்வதன்படி தான் கீழ்ப்படிவேன். पत्नी उसके शब्दों के अनुसार मैं पालन करता हूं बोलकर, பிரைஸ் தி லார்ட், நான் தான் அவருக்கு கீழ்ப்படிவேன் और அப்படி मैं उसकी आज्ञा पालन करता हूं தனியா ராஜா बोलकर, ஒதுக்குனார். राजा उन सबको अलग करते हैं, ஒருத்த மட்டும் ஒதுங்கி வரல. सिर्फ एक व्यक्ति वहां पर अलग नहीं பெரிய हुआ, மீச வச்சிருந்தா, और बड़ा मूछ था उसका, ஒரு தனியா போய் நின்னா, वो अलग खड़ा था, தனியா போய் நின்னா. जो अलग खड़ा था वो கேட்டாரு, पूछे பா இத்தனை பேரு इतने लोग மனைவிக்கு கீழ்ப்படிகிறாங்க, पत्नी की आज्ञा पालन करते हैं, மனைவி கிழித்த கோட்டை தாண்டாதவர்கள். जो पत्नी डालती है वो लाइन भी पार नहीं Praise करते the हैं Lord. वो। பைபிள்ல எழுதி இருக்கு, மனைவிகளே உங்க சொந்த புருஷருக்கு கீழ்ப்படிங்க. बाइबल में लिखा कि पत्नी अपने पति के अधीन रहो, சொந்த புருஷருக்கு जो கீழ்ப்படிங்க. अपने पति के अधीन रहो, इस तरह लिखा गया है। மனைவிகள் புருஷர்களை கீழ்ப்படிய வச்சிருக்கிற और இவ்வளவு यहाँ பேர் வரிசையா நிக்கிறாங்க. और यहाँ पर पत्नियां ராஜா जो ரொம்ப है पति के ஆச்சரியப்பட்டார். अधीन बनाकर रखे हैं, ஆனா लेकिन ஒரு ஆளு एक व्यक्ति மனைவிதான் எனக்கு கீழ்ப்படிவா जो पत्नी जो है मेरी आज्ञा पालन சொல்ற करती है, மீசை முறுக்கிக்கிட்டு சொன்ன லிஸ்ட்ல தனியா வந்து லிக்க சொன்னதுல ஒருத்தன் நின்னான், மீச பெரிய தடி மீச, और बड़ा मुंह रखकर एक अलग खड़ा था वो, ऐसे खड़ा था वो, ராஜாவுக்கு பெரிய சந்தோஷம். और राजा बहुत खुश हो गए वो, ஒரு ஆளாச்சும் கிடைச்சானேயா, कम से कम एक आदमी तो मिला यहाँ पर ஒரு ஆளாச்சும் மனைவியை கீழ்ப்படிய जो வச்சிருக்கானே. पत्नी इसकी आज्ञा पालन करती है। எப்பா तो पूछे நீ மட்டும் தனியா நிக்கிறியே, இவ்வளவு பேரை பாத்தியா, तो इतने लोगों को देखा क्या, तो अलग खड़ा है, எல்லாம் அந்த மனைவி கிட்ட அடிமை ஆயிருக்கானோ, और सब पत्नी के गुलाम बन गए वो। நீ மட்டும் ராஜாவே, वो कहते हैं कि राजा நான் ஏன் இங்க தனியா வந்து நிக்கிறேன் मैं यहाँ தெரியுங்களா? पर अकेला क्यों खड़ा हूँ पता है என் क्या? மனைவி வீட்டிலேயே சொல்லி அனுப்புனா, मेरी पत्नी गरीब बोलकर भेजी, யாரெல்லாம் கூட்டமா நிக்கிறாங்களோ அங்க நிக்காத, நீ தனியா நில்லு. और जो कोई गर्दी में खड़े रहने बोले हैं वहां मत खड़े रहे, अलग खड़े ராஜாக்கு रहे। சீனு போயிட்டு, राजा वहां पर शी हो गए, இவனுவளை காட்டில இவன் ரொம்ப கீழ்த்தரமான, इनसे बढ़कर ये और बर्बाद இவன் है। வீட்டிலேயே கீழ்ப்படிச்சிட்டு வந்துட்டான். घर में ही वहां पालन कर आ गया, ஹalleluya, Hallelujah. வீட்டிலே கீழ்ப்படிச்சிட்டு घर வந்துட்டான். में ही आगे पालन कर आ गया, இவன் அதை விட முரட்டு மிஷன் நினைச்சு நான் ரொம்ப நல்லா சந்தோஷப்பட்டேன். और इसका मूछ बड़ा है, सोचकर अंदर ज्यादा खुश हो गए थे। गिर पड़ती ये घर में ही थी, आज्ञा पालन कर आ गया, யாரோட சேர்ந்து நிக்காத, तो किसी के साथ मत खड़े கூட்டமா रहे, நிக்கிறவங்களோட நிக்காத, जो गर्दी है वहां तो खड़े मत நீ रहे, தனியாவே நிக்கணும். तो अकेले खड़े रहे। அதனால தான் நான் தனியா வந்து और நிக்கிறேன் इसलिए मैं அப்படினா. अकेला खड़ा हूं करके बोला वो। பாத்தீங்களா, இப்படிதான் உலகம் போயிட்டு ऐसे இருக்கு. ही संसार जा रहा है, देखिए। சோ நம்ம வேதத்துக்கு கீழ்ப்படிவோம், तो वचन के अधीन रहेंगे, வேதத்திற்கு நம்மளை அர்ப்பணம் और பண்ணுவோம். वचन के लिए अपने आप को हम सौंपेंगे। கர்த்தர் நம்முடைய வறுமைகளை மாற்றார், परमेश्वर सारे कमियों को पूरा நம்முடைய करेंगे, துக்கத்தை சந்தோஷமாய் अपने மாற்றார், शोक को आनंद में बदल நம்முடைய देंगे, பலவீனங்களை மாற்றார், निर्बलता को दूर करेंगे परमेश्वर, நம்மளை பிரகாசிக்கிற நேரம் वो हम வருகிறது, प्रकाशित करने वाले நம்மளை हैं, உயர்த்துற நேரம் जो उन्नति करने வருகிறது. वाले समय आप पहुंचा है, சாத்தானுடைய அலலு சத்தத்துக்கு நம்ம ஒருபோதும் கீழ்ப்படிய और கூடாது. शैतान के शब्दों कभी कान नहीं लगाना चाहिए। ஆவியானவர் சொல்லும் பொழுது परमेश्वर சபையானது कहते கீழ்ப்படிய समय வேண்டும். कलीसिया आज्ञा पालन करना ஆவியானவர் चाहिए। சொல்லும் பொழுது परमेश्वर कहते காதுள்ளவன் समय கேட்க கடவன் என்று வேதம் जिसका சொல்கிறது. कान हो वो सुनो, इस तरह लिखा गया அந்த है। சத்தியத்துக்குள்ள நம்மளை அலங்கரிக்கும் वो பொழுது, सत्य के अनुसार चलते समय, சத்தியத்துக்குள்ள அலங்கரிக்கும் वो பொழுது सत्य के प्रकार हम चलते समय கர்த்தர் சொல்லுகிறார். परमेश्वर कहते हैं, சங்கீதம் 32:8 சொல்லப்பட்டது, भजन संहिता 32वां நான் अध्याय உன்மேல 8वां கண்ணை वचन, வைத்து உனக்கு ஆலோசனை சொல்லுவேன், मैं तुझ पर दृष्टि रखकर நீ तुझे उपदेश நடக்க வேண்டிய दूंगा, வழியை உனக்கு காட்டுவேன். चलने वाले मार्ग को बताऊंगा, परमेश्वर कहते ஹalleluya. हैं। हालेलुया। ஏசாயா சொல்லுகிறது, जो एशिया पुस्तक में लिखा गया है 30ஆம் அதிகாரத்தில் 30वां अध्याय 19வது வசனத்தை பாருங்கள், 19वां वचन को देखिए 20வது வசனத்தை और பாருங்கள். 20वां वचन को சீக்கிரமா देखिए, எடுத்தவங்க ஒருத்த வாசிங்க, जल्दी कोई पढ़कर देखेंगे। வாசிங்க சீக்கிரமாக. ஏசாயா 30:19, एशिया 30वां अध्याय 19वां वचन, சீயோனை சேர்ந்த ஜனங்கள் எருசலேமிலே வாசமா இருப்பார்கள். எருசலேம் என்றால் சபை.
நல்ல ஒரு சபையை தெரிந்தெடுத்து அந்த சபையில நாம் நிலைத்திருக்க வேண்டும். அந்த சத்தியங்களை கைக்கொள்ள வேண்டும். அங்கே அப்பம் பிடுங்குதலையும் ஹல்லேலூயா ஆமென் கர்த்தருடைய இரத்தத்தையும் பானம் பண்ண வேண்டும். அந்த சபையிலுடைய தசம பாகம் கொடுக்க வேண்டும். சரியாக நம்முடைய உழைப்பிலிருந்து மாசம் சரியாக தேவனுக்கு காணிக்கை செலுத்த வேண்டும். அவங்க தான் நீதிமான். ஹல்லேலூயா हालेलुया சபையில வந்து சாப்பிட்டுட்டு நல்ல சம்பாதிச்சு சாப்பிட்டு இதுவரையிலும் நான் கர்த்தருக்கு கொடுக்க மாட்டேன், ஊழியத்தை தாங்க परमेश्वर को नहीं दूंगा, सेवा नहीं संभालूंगा, ऐसे धोखा दिखा रहते हैं. கைவிடப்படுவோம் வருகையில, जो त्यागे जाने वाले लिस्ट में வருகையில கைவிடப்படுவோம். जो परमेश्वर के आगमन में त्यागे जाएंगे. हालेलुया அருமையான தேவனுடைய பிள்ளை, प्यारे परमेश्वर के लोग, சபை कलीसिया யாருடையதும் கிடையாது, और किसी का नहीं है. वो இயேசு கிறிஸ்துவின் இரத்தத்தினால் சம்பாதிக்கப்பட்டு கிரயம் செலுத்தப்பட்ட சபை. यीशु मसीह के लहू के द्वारा कीमत चुकाकर खरीदे हैं वो அதனால कलीसिया को. அதை வியாபார வீடா மாற்ற கூடாது, और इसलिए उसे बिजनेस नहीं बनाना है, கள்ளர் குகையா மாற்ற கூடாது, फिर डाकू के स्थान की तरह हमें नहीं बनाना है. ஆமென் ஹalleluya हालेलुया ஒவ்வொருவருக்கும் உரிமை பாராட்டக்கூடிய இடம்தான் சபை. जो हर किसी को जिम्मेदारी देने वाला जगह है कलीसिया. सबके लिए कॉमन प्लेस है कलीसिया. हालेलुया 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 அந்த நல்ல ஆவிக்குரிய சபையில एक अच्छा आत्मिक कलीसिया में ஞானஸ்நானம் பெற்ற உடனே आप बपतिस्मा पाते ही அந்த உபதேசத்துக்குள்ள उपदेश के अंदर நீங்களாவே நடக்கணும். अपने आप हमें चलना चाहिए. பிரைஸ் தி லார்ட். அப்பொழுது கர்த்தர் என்ன செய்வாரா? तो परमेश्वर क्या करेंगे? देखिए உங்களுக்கு போதகரா இருந்து वो கற்றுக் आपके கொடுப்பார், उपदेशक रहकर आपको चलाएंगे, वो போதிப்பார், वो आपको उपदेश देंगे, நடத்த वो ஆரம்பிப்பார். आपको चलाने लगेंगे परमेश्वर. हालेलुया हालेलुया வேதம் சொல்கிறது பாருங்க. और जैसे वचन कहता है சேர்ந்த ஜனங்கள் எருசலேமில் வாசமாயிருப்பார்கள், இனி நீ அழவே மாட்டான்னு சொல்லப்பட்டது. பாருங்க ஃபர்ஸ்ட் ஆண்டவர் நீ எதுல அழுகுறாயோ, और जो कार्य में तू எந்த रोता है பிரச்சனைக்கா இருந்தா அதை மாட்டிடுவார் और உடனே. जो कार्य के लिए रोता है उसे दूर करेंगे परमेश्वर पहले. பிரைஸ் தி லார்ட். போதகர் उपदेशक அப்புறம் சொல்லப்பட்டிருக்கு எருசலேமிலே और जेरूसलम में ஐக்கியம் ரொம்ப संगति रखना ரொம்ப ரொம்ப முக்கியம். ये बहुत जरूरी है. மணவாட்டி சபையை தான் दुल्हन की பூரணப்படுத்தி कलीसिया को எடுத்துக்கொள்ள கர்த்தர் வருகிறார். परमेश्वर ले जाने के लिए वापस लौट कर आएंगे. சபை இல்லை என்று சொல்லுகிற சத்தியத்துக்குள்ள போக கூடாது. जो कलीसिया नहीं है वैसे बोलने वाली सत्य के अंदर नहीं जाना चाहिए. और एक ग्रुप भी है, एक और ग्रुप है, அவங்க சபைக்கு போக மாட்டாங்க, वो कलीसिया नहीं जाते हैं, வீட்ல கூடி ஜெபம் वो பண்ணுவாங்க. घर में इकट्ठा होकर प्रार्थना करते हैं. பிரைஸ் தி லார்ட். வீட்ல என்ன செய்வாங்க? वो घर में क्या करेंगे? ஆதி அப்போஸ்தலர் காலத்துல வீட்டு சபைகளை जो प्रेरितों के जगह पर समय पर என்ன செஞ்சாங்கன்னா உருவாக்குனாங்க. அது வேற. कलीसिया को बनाने लगे थे. அது என்ன செய்தாங்கன்னா वो क्या कर रहे थे? அப்பொழுது பயங்கர உபத்திரத்தின் மத்தியில और भयंकर उपद्रव के समय पर என்ன செய்தாங்கன்னா பெந்தகோஸ்து நாளையில உருவான பொழுது पेंटिकोस्त समय वहां पर आते समय என்ன செய்தாங்கன்னா वो क्या करने लगे? வீடுகளில जो घर में என்ன செய்தாங்க? वो क्या करते थे? அங்கங்க மறைவாக செய்து கொண்டிருந்தாங்க. वो चुपकर वहां पर परमेश्वर की सेवा करते மறைவாக थे. என்ன செய்தாங்க? वो चुपकर क्या करते थे? இப்போ நீங்க ஆக்கிலா பிரிஸ்கிலா எல்லாம் எடுத்தீங்கன்னா जो अकिला और प्रिस्किला उसे देखेंगे அவங்களுடைய तो வீடுகளில எல்லாம் ஜெபம் பண்ணி वो இருக்காங்க. अपने अपने घर में प्रार्थना करते थे. பிரைஸ் காட். அதுக்கு பிறகு और उसके बाद में எருசலேமிலே சபை கட்டப்பட்ட பொழுது சபை ஐக்கியத்துல சரியா இருந்தாங்க. जब यरूशलेम में कलीसिया बांधते समय कलीसिया की संगति में वो ठीक थे. சபை ஐக்கியத்துல சரியா இருந்தாங்க. वो कलीसिया में संगति रखने में स्थिर थे. ஏன்னா क्यों? देखिए பயங்கர எதிர்ப்புகள், भयंकर विरोध में थे लोग. சில இடத்துல எபேசி சபை எபேசி பட்டணத்திற்கு பவுல் போகும்பொழுது और इफुसी शहर जाते समय पौलुस எல்லாம் விக்கிர ஆராதனை, वहां सब मूर्ति पूजा लोग करते थे. உள்ளே நுழைய முடியாது, वहां अंदर प्रवेश नहीं कर पा रहे थे. बहुत विरोध थे लोग वहां पर. அவர்களை சிலரை பிடித்து उनमें சிலரை से कुछ को சரியாக்கி पकड़कर என்ன செய்தாங்க? वो क्या कर रहे थे? அந்த பிசினஸ் எல்லாம் விட்டு சில பேர் வந்தாங்க. वो सारे बिजनेस छोड़कर कुछ आए परमेश्वर के கிருபையின் पास. காலத்துல வந்திருக்கிறோம். लेकिन अभी करुणा की समय आए நியாயப்பிரமாண हैं, காலங்களை எல்லாம் தாண்டி வந்துட்டோம். जो विधियों के समय से पार कर कर आए கிருபையின் காலத்துல हैं. और மிக முக்கியமாக करुणा के समय बहुत जरूरी है மிக ये. முக்கியமாக இன்றைக்கு சில பேர் சொல்றாங்க, कुछ लोग अभी भी कहते हैं நீங்க சபைக்கே வர வேண்டாம், जो कलीसिया आने की जरूरत नहीं है. ரொம்ப தவறான உபதேசத்துக்கு ऐसे போயிடுங்க. गलत उपदेश के अंदर सिखाते पढ़ते थे. उसके बाद में தூய ஆவியானவர் ஒரு போதகர். पवित्र आत्मा जी वो एक उपदेशक है. वो நீ அப்புறமா மெடிடேஷன் பண்ணுங்க. अब इसी बात में ध्यान कर மல்கியா देखिए. 2:7 जो मलाकी दूसरा अध्याय 7वां वचन, மல்கியா 2:7 मलाकी दूसरा अध्याय 7वां वचन, ஊழியத்துக்கு அழைக்கப்பட்ட जो सेवक के लिए परमेश्वर ने बुलाए हैं, जो अलग किए गए हैं. ஹalleluya. हालेलुया. போதகர் அந்த ஊழியத்திற்கு அழைக்கப்பட்டு பிரிக்கப்பட்ட அழைக்கப்பட்ட ஒரு ஊழியக்காரர். जो बुलावा पाया एक सेवक. அப்ப யார் யார் போதகர்? तो कौन कौन उपदेशक है? देखिए வேதம், परमेश्वर का அதுக்கு वचन, நிறைய ஆதாரங்கள் और இருக்கு. इसके लिए बहुत सारी गवाही है. வேதம் ஒரு போதகர். परमेश्वर का वचन एक उपदेशक இந்த है, போதிக்க கூடியது. ये हमें सिखाता है वचन. பரிசுத்த दूसरा ஆவியானவர். पवित्र आत्मा जी. இது 1 யோவான் 2:27லயும் இருக்கு. और पहले होना दूसरा अध्याय 27वां वचन में भी लिखा गया है. உங்களுக்கு अनेगर போதிக்க வேண்டிய அவசியம் இல்ல. और तुम्हें और कोई सिखाने की जरूरत नहीं है. जो पाए हैं वो अभिषेक आपको चलाएगा. தெரிஞ்சுக்கிட்டீங்களா? பரிசுத்த ஆவியானவர் போதிப்பார். पवित्र आत्मा जी वो हमें सिखाते हैं. இங்க போவாத, तू यहाँ मत जा, यहाँ पर मत चल, यहाँ बात मत कर. இது தவறான சத்தியம்னு और एक गलत सत्य है सिखाएंगे परमेश्वर हमें. இன்ன ஒரு போதகர் யாரு? और एक उपदेशक कौन है? देखिए
அதற்கென்று அழைக்கப்பட்ட और इसलिए जिन्हें परमेश्वर चुने हैं। யாக்கோபு 3:1 எழுதியிருக்கு, और याकूब 3 अध्याय पहला वचन में लिखा गया है, அநேகர் ஆக்கினை அடைவோம் என்று எண்ணி உங்களில் போதகராகாதிருங்கள், जो तुम्हें से अनेक दंड पाएंगे सोचकर उपदेशक ना बनो, इस तरह लिखा गया है। ஊழியம் செய்யாதிருங்கள்னு எழுதல, सेवा நல்லா ना தெரிஞ்சுங்க. करो वैसे नहीं लिखा गया है। ஊழியம் எல்லாரும் செய்யணும், सेवा सबको हमें करना चाहिए, ஆத்மாதான் எல்லாரும் செய்யணும், आत्मा सबको लाभ करना है। போதகராக அது அழைப்பு வேணும். उपदेशक उसके बुलावा होना ஆரோனைப் போல चाहिए। ஒரு அழைக்கப்படாவிட்டால் जो उपदेशक को परमेश्वर नहीं बुलाते हैं तो சபை நடத்த முடியாது, कलिशा नहीं चला पाएंगे वो, சபை ஊழியம் செய்ய முடியாது. कलिशा सेवा नहीं என்னது कर மனவாட்டி पाएंगे। சபை, जो दुल्हन कलिशा है ये, ஹalleluya, हालेलुया, மனவாட்டி சபை. जो दुल्हन की कलिशा है, என்ன உண்டா? ஆக்கினை உண்டு. दंड होगा, इस तरह लिखा गया है। நம்மளை போதகரா அழைக்காம अगर परमेश्वर उपदेशक को அழைப்பு चुने बिना, இல்லாம, बुलावा के बिना நாம அந்த வேலையை செஞ்சோம்னா वो ஆக்கினை काम हम உண்டு. करते होंगे तो हमें दंड அது मिलेगा। வரைக்கும் நம்ம என்ன செய்யணும்? तब तक हमें क्या करना चाहिए? ஆத்துமாக்களை தேடணும், जो आत्माओं को ढूंढना है, ஆத்துமாக்களை சம்பாதிக்கணும், आत्माओं को कमाना है, அநேகருக்கு हमें சுவிசேஷம் अनेक को சொல்லணும், सुसमाचार बताना है, அநேகருக்கு சுவிசேஷம் சொல்ல புறப்படணும், अनेक को सुसमाचार बताने निकलना है, பிரசங்கம் பண்ணணும். सुसमाचार प्रचार करना है। ஹalleluya, हालेलुया, ஹalleluya, हालेलुया। புரியுதா உங்களுக்கு? समझ में आ रहा है क्या உங்க आपको? போதகர் மறைந்திருக்க மாட்டார். जो आपके उपदेशक कभी எல்லாரும் छुपे नहीं मुलाकात रहेंगे, करेंगे। सब घुटने में आ வேதம் जाएंगे, உங்களோடு பேசும், वचन आपसे बात करेगा, பரிசுத்த ஆவியானவர் கற்றுக் पवित्र आत्मा கொடுப்பார். जी वो आपको सिखाएंगे, அழைக்கப்பட்ட உங்கள் ஊழியக்காரர் உங்களுக்கு சொல்லி जो தருவார். बुलावा पाए हैं आपके सेवक आपको அதிலே सिखाएंगे, நீங்கள் நிலைத்திருங்கள். उसमें बने रहिए। ஹalleluya, हालेलुया, அதிலே நிலைத்திருங்கள். उसमें हम स्थिर रहेंगे। ஹalleluya. அந்த ஜெபத்துல वो प्रार्थना में எப்படி ஜெபம் कैसे பண்றது, प्रार्थना करें, எப்படி ஜெபம் பண்றது, कैसे प्रार्थना करें ஹalleluya, எப்படி और ஐக்கியப்படுகிறது, कैसे संगति रखें, முழு இரவு ஜெபம் வாங்க, जो फुल नाइट प्रेयर உபவாச आइए, ஜெபம் வாங்க, या उपवास प्रार्थना में பைபிள் ஸ்டடி आइए, வாங்க, बाइबल स्टडी आइए, இதுல எல்லாம் நிலைத்திருக்க ये सब में ठहरने के लिए परमेश्वर हमें सिखाएंगे। जब பண்ணுமா? सब प्रार्थना करेंगे, ஒரு சிறிய ஜெபத்தை एक ஏறெடுப்போம். छोटा सा प्रार्थना இந்த வார்த்தை है தான் நம்மளை और சுத்திகரிக்கும். एक वचन हमें शुद्ध நல்ல करता நெடுங்குளங்கள்ல है। இருந்து सब सीधे घुटने में आकर 2 நிமிடங்கள் 2 मिनट நீங்க ஜெபம் பண்ணுங்க. आप प्रार्थना कीजिए। இது வரைக்கும் நான் பேசிட்டு இருந்தேன். जो अभी तक फास्ट बात कर रहे थे, ஹalleluya, கர்த்தர் மறைந்து பேசிட்டு இருந்தார், परमेश्वर चुप कर बात कर रहे என்னை थे, பயன்படுத்தினார். उपयोग किए मुझे। நீங்க இப்ப ஆண்டவர்ட்ட பேசுங்க, आप बात कीजिए परमेश्वर से, சத்தியத்தை நீங்க आप கற்றுக்கொண்டீங்க. सत्य को सीख लिए, ஜெபம் பண்ணுங்கப்பா, आप प्रार्थना कीजिए। अभी கர்த்தர் நம்மளை நடத்துவார். परमेश्वर हमें चलाएंगे, प्रार्थना करेंगे, Please ஜெபம் பண்ணுங்க. प्रार्थना करेंगे। ஹalleluya, ஹalleluya, ஹalleluya. நம்ம வலதுபுறம் இடதுபுறம் தடுமாற மாட்டோம். दाएं या फिर बाएं और हम लड़खड़ाते नहीं रहेंगे, Thank you. ஜெபம் பண்ணுங்க. प्रार्थना करेंगे। Thank you Lord, thank you Lord. ஜெபம் பண்ணுங்க. सब प्रार्थना करेंगे ஜீவனை अनंत சுதந்தரித்துக் काल கொள்ளுங்கள். जीवन को पाने के लिए। ஒரு இயேசுவின் சரீரமாகிய சபை, जो यीशु के शरीर जो அதுல कलीसिया, நீங்க ஒரு அங்கமாகி उसमें एक கொள்ளுங்க, भागी बनकर रहेंगे, அங்கமாகி கொள்ளுங்க, एक भागीदार बनेंगे, அங்கமாகி கொள்ளுங்க. भागीदार बन लीजिए। ஹalleluya, மாரநாதா வருகிறார், और मरनाता वापस यीशु लौट कर வருகிறார். आएंगे, यीशु मसीह लौट कर आएंगे, ஹalleluya வருகிறார். वो आते உங்களை हैं, ஒருபோதும் கைவிட वो மாட்டார். कभी नहीं त्यागेंगे। இந்த உலகத்துல உபத்திரம் உண்டு, संसार में उपद्रव திடன் கொள்ளுங்க है தேவ பிள்ளையே. और दृढ़ हो जाइए परमेश्वर நீ के लोगों। இனி அழுது கொண்டிரான்னு तू अभी சொல்லுங்க. रोता नहीं रहेगा, परमेश्वर कहते எந்தெந்த हैं। காரியத்திலே நீ அழுது जो जो कार्य में கொண்டிருந்தாய், रो रहे थे, கர்த்தர் அதை மாற்றி परमेश्वर போடுகிறார். से बदलते हैं। மாறாவின் கசப்பை जो மாற்றுகிறார். मारा के कड़वापन को இதுதான் परमेश्वर दूर உண்மை. करते हैं। यही सच இதுதான் உண்மை. है, ये सच அது है, சத்தியத்தின்படி உண்மை. सत्य के द्वारा உன்னுடைய सच है। மாறா, நீ மற்றவர்கிட்ட சொல்ல முடியாதபடி आप दूसरों को नहीं बता पा रहे, அழுது கொண்டிருக்கிறாயே, आप जो रो रहे हैं, கலங்கி கொண்டிருக்கிறாயே, जो व्याकुल जो कोई है, ஆளல் வேதனைப்பட்டு கொண்டிருக்கிறாயே, जो व्याकुल है, என்ன செய்வதென்று தடுமாறி और கொண்டிருக்கிறாயே, क्या करूं सोचकर लड़खड़ाते हैं। ஏசப்பா உன் கரத்தை பிடிக்கிறார். यीशु मसीह आपके हाथों को थामते ஏசப்பா உன் हैं, கரத்தை பிடித்துக் கொள்கிறார். यीशु मसीह आपके हाथों को थामते हैं। அல்லேலூயா, அவர் உன்னை விட்டு விலக वो மாட்டார், आपसे कभी दूर नहीं அவர் உன்னை होंगे, கைவிட वो மாட்டார். आपको कभी नहीं त्यागेंगे, துக்கத்தை சந்தோஷமா மாற்றுவார். आपके शोक को आनंद कर கலங்கிய देंगे। இருதயத்தை जो பார்க்கிறார். व्याकुल के मन को परमेश्वर देखते யாருடைய हैं, ஆலோசனை நான் கேட்பது? और किसके उपदेश को मैं सुनूं? உன் கையிலே போதகர் இருக்கிறார், जो आपके हाथों में उपदेशक है, வேதாகமம் இருக்கிறது, वचन में लिखा गया பரிசுத்த है, ஆவியானவர் पवित्र இறங்கி आत्मा जी வருகிறார். है, அழைக்கப்பட்ட உனக்காக கொடுக்கப்பட்ட ஒரு ஹalleluya கர்த்தருடைய வேலை செய்கிற ஊழியக்காரன் உண்டு. जो आपके लिए परमेश्वर के काम करने वाले सेवक ஹalleluya है। ஹalleluya हालेलुया। அருமையான தேவனுடைய பிள்ளையே, प्यारे परमेश्वर के लोगों, உங்களுக்கு கற்றுக் கொடுக்க जो போதிக்க आपको सिखाने, அவர்களை उपदेश கர்த்தர் देने பயன்படுத்துவார். परमेश्वर उपयोग करेंगे பரிசுத்த उन्हें, ஆவியானவர் செயல்படுவார். पवित्र आत्मा जी कार्य करेंगे, ஏற்ற சமயத்திலே வேத வார்த்தைகள் உனக்கு கிடைக்கும் தேவ और பிள்ளையே. सही समय परमेश्वर का वचन आपको நீ मिलेगा, திக்கற்று போக மாட்டாய். तो कभी नहीं लड़खड़ाएगा। ஹalleluya ஹalleluya. உன்னை தாயின் கற்பத்துல तुझे माँ के गर्भ அழைத்தவர் से தேவன். बुलाने वाले परमेश्वर है, தேவன். बुलाने वाले परमेश्वर உன்னை சொந்த है। பந்தங்கள் கூட जो रिश्तेदार जो है वो உன்னை भी குழியிலே போட்டிருக்கலாம். तुझे खड्डे में डाले அருமையான தேவ रहेंगे। பிள்ளை, प्यारे परमेश्वर के लोगों, கர்த்தருடைய உயர்வு வருகிறது. परमेश्वर का उन्नति आता है, உன்னை அழைத்தவர் அவர், तुझे वो बुलाए உன்னை हैं, பிரித்தவர் அவர். तुझे वो अलग किए हैं। உலகத்திலே நீ நிந்திக்கப்படலாம், संसार में निंदा पाता இந்த रहेगा, உலகத்திலே நீ संसार கைவிடப்படலாம். के लोग तुझे त्याग दिए रहेंगे, தாழ்த்துவாயா हमें தாழ்த்துவாயா. दीन हो जाएंगे। தாழ்மை உள்ளவர்களுக்கு जो கிருபை दीन लोग को परमेश्वर दया करते हैं, மற்றவர்களுக்கு முன்பதாக நான் दूसरों के தலைக்குனிய வேண்டும். सामने सर झुकाकर
கவலைப்பட வேண்டாம். चिंता मत कीजिए. எந்த இடத்திலே தலை जहाँ குனிகிறாய் पर सर झुकाए அந்த हैं, இடத்திலே ஒரு உயர்வு वहाँ காத்து एक उन्नति கொண்டிருக்கிறது. परमेश्वर रखे ஒரு हैं. உயர்வு காத்து उन्नति கொண்டிருக்கிறது. इंतजार कर रहा அருமையான है. தேவனுடைய பிள்ளை, प्यारे परमेश्वर के लोगों, ஹalleluya, ஆண்டவருடைய சாட்சி கொடுப்பார். परमेश्वर गवाही देंगे. ஆபிரகாமை சாட்சி கொடுத்தது போல जैसे अब्राहम के बारे में गवाही देते தேவனுக்காக हैं, நிக்கிற ஒரு மனுஷன், परमेश्वर के लिए खड़े होने वाले மனுஷனுடைய परमेश्वर, சாட்சி விருதா, जो मनुष्य की गवाही को व्यर्थ தேவனே है, உன்னை वो குறித்து சாட்சி கொடுப்பார். परमेश्वर खुद गवाही देंगे हमारे உன்னை लिए. குறித்து சாட்சி वो கொடுப்பார். तेरे बारे में गवाही देंगे. இப்பொழுது கர்த்தர் अब भी परमेश्वर, ஒரு சகோதரர் एक भाई, மீண்டும் தேவ சமூகத்திலே பலப்பட்டதை फिर காட்டுகிறார். से परमेश्वर के चरण में बल पाए பலப்பட்டதை हैं. காட்டுகிறார். फिर से परमेश्वर के चरणों को बल पाए மோசமான हैं. நிலைமையில एक बुरे परिस्थिति ஹalleluya में இருந்த உன்னை तुझे ஹalleluya இடையிலே ஹalleluya இழந்து போன எல்லா और बीच में कोई सारे கிருபைகளை, कार्य को, सारे करुणा को தேவ சமூகத்தில் நீ நின்று அழுது परमेश्वर के चरणों கொண்டிருக்கிறதை में रोए हैं, காண்பிக்கிறார். कार्य प्रकट करते அழுது हैं கொண்டிருக்கிறதை परमेश्वर. காண்பிக்கிறார். जब रोते हैं परमेश्वर प्रकट மிக कर रहे குறைந்த हैं. நாட்களில் நான் உன்னை பலப்படுத்தி और இருக்கிறேன். बहुत कम समय तुझे बल உன்னை दिया பலப்படுத்தி हूं. இருக்கிறேன். तुझे बल दिया हूं. இன்னும் காத்திருப்பாய் என்று சொன்னார். इंतजार करेगा அநேக तो கிருபைகளை நான் உனக்கு अनेक தருவேன் करुणा मैं சொல்கிறார். तुझे दूंगा परमेश्वर कहते हैं. எல்லாரும் ஜெபம் பண்ணி सब கொண்டிருங்க. प्रार्थना करेंगे. விகாரபா சந்தலா தூராபாலா பாரியா விகாரபா சந்துலா ரபாரியா லபரபா. ஆமென். மனாசே தாழ்த்தின जो பொழுது मनासे दीन होते समय அவன் இழந்து போன जो कुछ खोया, ராஜ்யபாரத்தையும் वो राज्य பெற்றுக்கொண்டான். दोबारा उसने पा लिया. இழந்து போன ராஜ்யபாரத்தை खोया हुआ கொடுத்து राज्य दोबारा पा लिया. அந்தரங்கத்தில் பார்க்கிற உன் பிதா வெளியரங்கமான பதிலை உனக்கு கொண்டு வருகிறார். बाहर आपको கொண்டு प्रतिफल வருகிறார் करेंगे. தேவ பிள்ளையே. बाहर प्रतिफल को கொண்டு लाते வருகிறார் தேவ हैं. பிள்ளையே. वो प्रतिफल को लाते हैं. கர்த்தருடைய ஆசீர்வாதம் உடைய பிள்ளைகள் परमेश्वर का மேல் आशीर्वाद வருவதாக. आपके लोगों पर आने दीजिए परमेश्वर. The name of Jesus. मैं यीशु के नाम The से, name of Jesus. यीशु के नाम से, The name of Jesus. यीशु के नाम से கர்த்தரிடத்தில் ஜெபம் பண்ணு. परमेश्वर के पास प्रार्थना உறுதியா कीजिए. ஜெபத்துல நில்லு. और स्थिर प्रार्थना में हो जाइए. கர்த்தர் எகிப்தின் நிந்தையை அவமானத்தை மாற்றி போடுகிறேன் என்று जो मिस्र की சொல்கிறார். सारी निंदा अपमान को दूर करते हैं परमेश्वर अभी. ரீபாக்கலரபா சந்துலரபா கலரபா. ஆபிரகாமை போல பொறுமையாயிரு. जो अब्राहम के तरह धीरज धरो, பொறுமையாயிரு. धीरज धरो. சூழ்நிலைகளை நீ பார்க்க வேண்டாம். परिस्थिति को मत देखो. நிச்சயமாகவே जरूर நிச்சயமாகவே जरूर நான் உன்னை ஆசீர்வதிப்பேன் मैं என்று तुझे आशीष வாக்கு करूंगा परमेश्वर वाचा करते உனக்கு हैं. வர வேண்டிய ஆசீர்வாதத்தை ஒருவனும் தடை பண்ண जो முடியாது. आने वाले आशीर्वाद कोई रोक नहीं पाएंगे. ரீபாக்கலரபா சந்தலகரபா. ரீபாக்கனமா சந்துலரபா. உடைய பிள்ளைகளை आपके ஆசீர்வதிக்கிறேன். बच्चों को आशीष करते हैं தெய்வ परमेश्वर. கரம் आपके அமர்கிறதற்காக हाथ रहने के लिए हम धन्यवाद करते हैं. வறுமையை மாற்றி उनके போடுங்க. सारे खालीपन को दूर कीजिए पिता. வறுமையை மாற்றி उनके போடுங்க. सारे खालीपन को दूर कीजिए. தெரியாம செய்த தப்பை மன்னிச்சிருங்க जो ஆண்டவரே. अनजान जो किए थे सारे गलतियों को माफ தெரியாம कीजिए செய்த पिता. தப்பை மன்னிச்சிருங்க माफ ஆண்டவரே. कर दीजिए परमेश्वर सारे உம்முடைய गलतियों को. பிள்ளைகளை மீட்டுக் கொள்ளுங்க. आपके लोगों को छुड़ा लीजिए पिता. ஒரு வழியை தருங்க ஆண்டவரே. एक मार्गों को खोलिए पिता. வனாந்தரமாய் இருக்கிறது. जो रेगिस्तान की तरह नजर आ அநேக रहा है. பிள்ளைகளுக்கு வனாந்தரமாய் இருக்கிறது. जो कि लोग के जीवन में भी रेगिस्तान की அருமையான तरह சகோதரி, नजर आ रहा है. प्रिय बहन, உன் வாழ்க்கை வனாந்தரம் போல இருக்கிறது. तेरे जीवन जो है रेगिस्तान की तरह தடுமாறி नजर आ रहा கொண்டிருக்கிறாய். है. लाइट कराती கர்த்தர் है. ஒரு புதிய வழியை திறக்கிறார். मार्ग को खोलते ஒரு हैं. புதிய வழியை திறக்கிறார். नया मार्ग परमेश्वर ஒரு बनाते புதிய हैं. வழியை திறக்கிறார். नया मार्ग அவருடைய परमेश्वर ஆவியை बनाते மேல हैं. வைக்க वो விரும்புகிறார். अपनी आत्मा तुझ ஒரு पर रखना புதிய चाहते வழியை அவர் हैं. உனக்கு नया திறப்பார். मार्ग परमेश्वर बना कर நீங்க திறந்து देंगे. விடுங்க ஆண்டவரே. आप खोल दीजिए நீங்க परमेश्वर. திறங்க உம்முடைய பிள்ளைக்கு आप खोल दीजिए परमेश्वर हम लोगों के लिए. ஆசீர்வதிக்கிறேன். आशीष करते हैं இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் यीशु मसीह के नाम से ஜெபிக்கிறேன் பிதாவே. प्रार्थना करते हैं पिता. ஆமென்.